நன்றிகளும் வணக்கங்களும். மேடையில் வைத்திருக்கும் விஜயஸ்ரீ அவர்களுக்கும், பாஸ்கரன் கேமரா பாஸ்கரன் அவர்களுக்கும், சிசர் மனோரமன் அவர்களுக்கும், விஷ்ணு சரண் அவர்களுக்கும், மியூசிக் டைரக்டர் அசார் அவர்களுக்கும், வீரா அசார் அவர்களுக்கும், திரு அண்ணன் கலஞ்சியன் அவர்களுக்கும், திரு ஆர்வி உதயகுமார் சார் அவர்களுக்கும், பேரரசு சார் அவர்களுக்கும், போஸ் வெங்கடேஷ் சார் அவர்களுக்கும், மகேந்திரன் அவர்களுக்கும், ப்ரொடியூசர் ஆகிய மகேந்திரன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும். இந்த படம் வந்து எப்படி உருவானதுன்னு சொல்கிறத விட எப்படி தயாரானதுங்கிறத இயக்குனர் நான் சொல்கிறத விட ப்ரொடியூசர் சொல்லுவார். இது முதல்ல வந்து தயாரிப்பதற்கு அந்த மகேந்திரா ஃபிலிம் ஃபேக்ட்ரி அப்படிங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் கிடையாது. இது தயாரிக்கிறதுக்கான ஒரு ஐடியாலெல்லாம் அவங்க இல்லை. இது வேற ஒரு ப்ரொடக்ஷனில் வேற ஒரு கதையாக வேற ஒரு இடத்துக்கு தான் போணுச்சு. இது அதுக்கப்புறம் ஒரு 3 or 4 months நான் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் மகேந்திரன் வந்து என்னோட நீண்ட நாள நண்பர், அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு 3 மாதம் கழித்து அவர் வந்து என்கிட்ட வந்து இல்லை நம்மளே பண்ணலாமே என்ன அப்படின்னாரு. நான் சொன்னேன், இது விளையாட்டு வியாபாரம்ல பண்ணுறேன்தா, சும்மா சின்னதாக பண்ணிவிட்டு 10 நாளில் விட்டு ஓட்டிங்கன்னா தப்பாயிடும் அப்படின்னு. இல்லை நான் பண்ணுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. ஆனால் 10 நாள் கழித்து நான் சொன்னதான் சொன்னார், இல்லைண்ணா இது சரியாக வராப்புல இருக்குது, எனக்கு பயமாக இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூர் ஒரு தொழில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ ஹோல்ட் பண்ணால் நிறையா செலவு பண்ணியிருக்கோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸு நிறைய பேரோட உதவியோட நிறைய கதை விவாதங்கள் எல்லாம் பண்ணி 1 மாதம் கழித்து திருப்பி இந்த கதையை கொண்டு போய் அது ஒரு படமாக்கி திருப்பி கொண்டாந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு கொடுத்தோம். இது வந்து மிகப்பெரிய பங்கு ராமருக்கு இருக்குது. நம்ம எடிட்டர் ராமருக்கு இருக்குது. வெங்கடேஷ் அண்ணன் அவங்க 2 பேராலையும் வர முடியல. அதனால் எங்கே இருந்தாலும் அவங்களோட வாழ்த்து எனக்கு இருக்குன்னு நம்புகிறேன். அவங்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. ராமர் வந்து ஒரு எடிட் பண்ணிவிட்டு இந்த படத்தை எடிட் பண்ணிட்டு அது நல்லா இருந்தால் மட்டும்தான் அதை வந்து கண்டினியூ பண்ணுவார். ராமரோட கேரக்டர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் இங்கே உள்ள ஊடகங்கள் வந்து தெரிஞ்சிருக்கும். திருப்பி நல்லா இல்லைங்கிற பட்சத்தில் திருப்பி மறுபடியும் வந்து நம்மள்ட்ட ஆப்ஷன் ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாப்புல. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் எடிட்டிங்கில் உட்காந்துருந்தேன். 3 மாதம் எடிட்டிங் தொடர்ந்து போயிட்டு இருந்துச்சு. 3 மாதம் கழிச்சு திருப்பி வந்து என்கிட்ட ஆப்ஷன் சொன்னாப்புல, ஜி படம் சூப்பராக வந்திருக்கு, அருமையாக வந்திருக்கு படம், ஒரே ஒரு குறை தான் அப்படின்னாப்புல. என்னன்னு ஒன்றும் இல்லை, சாங் மட்டும் ஒரு 2 சாங் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிங்க, கதை கேட்டால் வைக்க போகிறேன், கதை கேட்கல என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு 3 சாங் தான் இருந்தது படத்தில். அப்புறம் திருப்பி மறுபடியும் இது எந்த ப்ரொடியூசருக்கு எந்த ஒரு தயாரிப்பாளருக்கு எப்படி கட்ஸ் வருங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. திருப்பி இப்போ நான் தயாரிப்பாளர் சொல்லும்போது இல்லை 2 சாங் இருந்தால் நல்லான்னு சொல்கிறாங்க. இங்கே ஆடியன்ஸை திருப்திப்படுற எந்த அளவுக்கு திருப்திப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு பிஸ்னஸையும் பார்க்க வேண்டியிருக்கு. அதனால நாங்கள் எங்களை நம்பி பணத்தை போட்டுறீங்க, என்னை நம்பிங்கிறத விட எங்களை நம்பி பணத்தை போட்டுறீங்க. மக்களை வந்து சந்தோஷப்படுத்துறதை தாண்டி ஒரு விஷயம் இங்கே இருக்குது. முதல்ல மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்கான வழியை மட்டும் நீ என்கிட்ட கொடுத்துட்டீங்க. ஆனால் எனக்கு அதை தாண்டி ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. உங்கள்கிட்ட நான் வந்து நல்ல பேர் எடுத்து ஒன்றாக போகிறதில்ல, ஆனால் வாங்கின பணத்தை திருப்பி சரியான முறையில் உங்கள்கிட்ட திருப்பி கொடுத்துன்னு நினைக்கிறேன். அதனால நம்ம வந்து 2 சாங் நம்ம டிஸ்கஸ் போய் வைக்கலான்னு சொன்னேன். கிட்டத்தட்ட ஒரு 13 நாள் 12 நாள் எடுத்த ஷூட்டே கட் பண்ணி தூக்கி போட்டோம். வேணாம், தயாரிப்பாளர் வந்து வேண்டாம், அது வேண்டாம்னா வேற மாதிரி நம்ம கொண்டு போய்க்கலாம் சொல்லி கட் பண்ணி தூக்கி போட்டு திருப்பி மறுபடியும் ஒரு கதையை ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அந்த ஸ்கிரிப்டுக்கு இந்த கதையை நாட்டை ஓட்ட வச்சு திருப்பி மறுபடியும் அந்த பெரிய கதை திருப்பி பண்ணோம். திருப்பி ஒரு 45 days போனிச்சு, ஷூட் பண்ணிச்சு. அப்படிலாம் சப்போர்ட் பண்ணார் இவர். அப்படி வந்து ராமர் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. நிறைய விஷயங்கள் எடிட் முடிஞ்சதுக்கப்புறம் அது மாதிரி டிஏல வந்து ஹர்ஷவர்தன், ஹைஃப்ளை மீடியா ஹர்ஷவர்தன் வந்து இன்னைக்கு வரையும் இந்த நிமிஷம் வரையும் எனக்கு பேக் போன், பயங்கரமான பேக் போன் ஹர்ஷவர்தன். அது நிறைய சொல்லணும்னா சொல்லிகிட்டே இருக்கலாம், அவ்வளோ பேக் போன் எனக்கு. தான் அவர் வந்து இது வந்து ஓகே அப்படின்னு சொல்லி இல்லை ப்ரொஜெக்ஷன் பண்ணலாம், நோ ப்ராப்ளம், பார்த்தா கரெக்டாக இருக்குங்கிற பட்சத்தில் தான் அவர் ஒத்துக்கிட்டார். ஏன்னா இது வந்து ஒரு தடவை தான் பண்ணிட்டு நம்ம போயிடலாம், திருப்பி இன்னொரு தடவை பண்ணலாங்கிற விஷயம் கிடையாது. இது ஒரு தடவை பண்ணுறோம், அது ஒழுங்காக பண்ணால் மட்டும்தான் இன்னொரு தடவை பண்ண முடியுங்கிற விஷயம் இது. அதனால இந்த ஒரு தடவை ஒழுங்காக பண்ணிடணும்னு நான் நினச்சேன். அதை நான் வந்து சரியாக வந்து பயன்படுத்தின்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, பாடல்கள் பார்த்துருப்பீங்க, சரியாக வந்திருக்கும் நம்புகிறோம். சரியாக வந்திருக்கு. அது மக்களாகிய நீங்கள் தான் பார்த்துட்டு பெரிய ரெஸ்பான்சிபிள் பண்ணிக்கிற நம்பிக்கை இருக்குது, நம்பிக்கை பண்ணோம். இந்த பார்த்தீங்கன்னா இந்த கதையோட நாட் பார்த்தீங்கன்னா 1947 எல்லாம் பார்த்தீங்கன்னா சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறம்
1947 சுதந்திரம் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. நான் என்ன அதை நம்பலன்னு வச்சிங்களேன். சுதந்திரம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் மிராசுகள் சில ஜமீன்தார்களோட கையில் ஆதிக்கம் இருந்ததாக சொல்லப்படுது. என்னோட கேள்விதான் எனக்கு. அதனால் சொல்லப்படுது. நான் படித்ததை வச்சு நான் சொல்கிறேன். சில இப்போ மிராசுகள் சில ஜமீன்தாரோட கையில் அந்த ஆதிக்கம் இருந்துச்சு. அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டாங்க. பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களுக்குள்ளார பெண்களை முடக்க பார்த்தாங்க. இதுக்குள்ளதான் நீங்க இருக்கணும், இதுக்கு மீறி போகக்கூடாது, போனாக்கா சாமி கண்ணை குத்திருங்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டாங்க. அதை வந்து சில முன்னோர்கள்லாம் வந்து மாற்றி அமைச்சாங்க. சில அரசியல் அமைப்பெல்லாம் வந்து மாற்றி அமைச்சது. சில முற்போக்கு சிந்தனைகள் வந்தது, மாற்றி அமைச்சது. அதுக்கப்புறம் சில சட்டங்கள் வந்துச்சு, திருத்தறதுக்கு சட்டங்கள் வந்துச்சு. இன்னைய வரையும் சட்டங்கள் வந்தாலும், முற்போக்கியாளர்கள் வந்தாலும், யாரு வந்தாலும், எது வந்தாலும் நடப்பவை நடந்து கொண்டே இருக்கிறது. ட்ரெயினில் வந்து இன்னைக்கு ஓடிட்டு இருக்க ட்ரெயினில் வந்து செயின் ஸ்டாம்பிங் பண்ணிட்டு அறுத்து போட்டு போகிறானுங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ரேப்பிங் நடக்குது. சின்ன குழந்தை, அந்த குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 40 பொண்ணு 50 பொண்ணை ஒரு கோயிலில் ரேப் பண்ணதாக சொல்லப்படுது. இது எல்லாமே சொல் கேள்விக்கிறதோட பார்க்கும் போதும் கேட்கும் போதும் மனசு அதிருது. அதோட விளைவு தான் இந்த இரவின் விழிகள். இந்த இரவின் விழிகளில் நான் என்ன சொல்லணும்னு நினச்சனோ அதை ரொம்ப தெளிவாகவும் தீர்க்கமாகவும் சொல்லியிருக்கேன். இந்த சமுதாயத்துக்கு என்னால் என்ன முடியும் அதை நான் வந்து ரொம்ப சீராகவும் நேராகவும் நான் பதிவு பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். வந்திருக்க அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த மீண்டும் நன்றி. ஊடகவியல் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. என்னோட மூச்சே நீங்கள் தான். இந்த படத்தை எப்படியா கொண்டு போய் சேருங்க. நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த மிஸ்டர் அசாருதீன் சார், மியூசிக் டைரக்டர் ஆஃப் இரவின் விழிகள், அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, வெல்விஷஸ்லாம் வந்திருக்காங்க, அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. ஸோ 4 வார்த்தை நான் பாடிடுறேன். என்ன பேசுறதுன்னு தெரியல. சொன்ன மாதிரி ரொம்ப நன்றி அசாருதீன் ப்ரோவுக்கு. இந்த சாங் வந்து ஆக்சுவலி நான் பாடின சாங் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கும் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஜானர் மாதிரி இருக்கும். ஒரு ஸ்டைலான ஒரு சாங்காக கொடுத்துருக்காரு இந்த படத்தில். அந்த பாட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ஒரு ப்ராமிசிங்கான மியூசிக் டைரக்டர் அவர். என்னென்னா சாங் ரெக்கார்ட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா எல்லாம் உட்காந்துட்டு அப்படியே பாடிட்டுருப்போம். சைடில் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. சார் வந்து பார்த்தீங்கன்னா எழுந்து நின்றுவார். பாட்டு ரெக்கார்ட் பண்ணி ஃபுல்லாக முடிக்கிற வரைக்கும் உட்காரவே மாட்டார். அதே மாதிரி நின்றுட்டாருன்னா இப்படி கண்ணை முடிக்குவார். பாட்டு போகிற வரைக்கும் அது ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அப்படியே இருக்கும் அவருக்கு. அந்த பாட்டு அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக வந்து ஒரு சாங்கும் ஒரு லைனும் டியூனில் வந்து அவ்வளோ ஒரு பர்ஃபெக்ஷனாக வந்து ஒர்க் பண்ணார். ரொம்ப நன்றி. அண்ட் வந்து இந்த லிரிசிஸ்ட் அக்ரம் சார் அவர்களுக்கும், அவரும் வந்து ரொம்ப கூடவே இருந்து அந்த சாங் வந்து எப்படி இன்னும் எமோட் பண்ணி அப்படி பாடுறது அந்த மேட்டர்லாம் வந்து நிறைய சொல்லி கொடுத்தாங்க பக்கத்துலேயே இருந்து. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. படக்குழுவினருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். முதல்ல வந்து உதயகுமார் சார் இருக்கும்போது என்ன பாடலாசிரியர்னு சொல்கிறதே ரொம்ப ஒரு பெருமையாக தான் நான் பார்க்குறேன். இரவின் விழிகள் இதில் மொத்தம் 5 பாட்டுக்கும் 5 விதமான பேக் ஸ்டோரிஸ் இருக்கும். படத்தில் இல்லை, எனக்கும் மியூசிக் டைரக்டருக்கும் நம்ம டைரக்டர் சாருக்கும் 5 விதமான பேக் ஸ்டோரிஸ் இருக்குது. இதில் அவரோட நம்பிக்கையை வந்து எந்த அளவுக்கு அப்படின்னா, என் பேரை வந்து அக்ரம், அவர் பேர் வந்து அசார். இவர் எங்கள்கிட்ட முதல்ல கேட்ட பாட்டு வந்து வாடா கருப்பா. எப்படி அதை நம்பினாரு, நாங்கள் வந்து அதை நல்ல விதமாக கொடுப்போம்னு தெரிஞ்சாரு. இட்ஸ் வாஸ் லைக் அ பிக் ரிசர்ச். ஒரு பெரிய ரிசர்ச்சுக்கு அப்புறமா அந்த வாடா கருப்பா வந்து நாங்கள் வந்து எடுத்து பிடிச்சோம். நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எங்களுக்கு ஒரு சின்ன ஹேபிட் இருக்குது, எனக்கும் அசார் ப்ரோக்கும். ஒன்ஸ் வந்து அந்த சாங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் டிராஃப்ட் வாய்ஸ் வந்து நான் தான் கொடுப்பேன். நான் ஒரு பெரிய சிங்கர்னு நினச்சிக்கிட்டு நானாக கொடுத்துருவேன். ஒன்ஸ் வந்து அது அங்கேருந்து ஸ்டூடியோ போகும்போது மகாலிங்கம் சார் இப்போ வர முடியல, மகாலிங்கம் சார் வந்து அந்த பாட்டோட ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதோட முடிஞ்சிருச்சு. நான் இனிமேல் நீ வாழ்க்கையில் பாடாதரா, தயவு செஞ்சு பாடாத, சார் மாதிரி வாய்ஸ்லாம் இருக்கும்போது நீ பாடிடாதன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த டிராஃப்ட் கொடுக்குற பழக்கத்தையே நான் விட்டுட்டேன். செகண்ட் வந்து மகேந்திரன் சார் ஒரு டைம் சாராக இருப்பார், இன்னொரு டைம் ப்ரோவாக இருப்பார், எங்களோட கேர்டேக்கர். ஸோ மோராலஸ் நான் இந்த இதில் தனிப்பட்டு யாருக்கும் தேங்க்ஸ் சொல்ல விரும்பலை. வி ஆர் ஆல் டீம் ஹியர். ஸோ இறுதியாக உங்களிடம் வந்து இரவின் விழிகள் உங்கள் கைக்கு வந்திருக்கு. எல்லாரும் நல்ல விதமாக ஆதரவு கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதமாக நான் எந்த விழாவிலையும் கலந்துக்கல. அதுக்கு காரணம் இப்போ சொல்லிட்டாங்க, நம்மளை கடத்திட்டாங்க. இரவின் விழிகள் வந்து சும்மா ஏதோ ஒரு ஆர்டினரியான ஒரு படமாக தான் இருக்கும்னு நினச்சிட்டு நான் ஒரு சாதாரணமாக தான் உட்காந்தேன். ஆனால்
உண்மையாலுமே மிரட்டிட்டாங்க. மேக்கிங் இஸ் வெரி குட், ஆல் த பெஸ்ட். இது ப்ரொடியூசரும் டைரக்டரும் 2 பேரும் சேர்ந்து நடித்து இதில் இந்த மாஸ்கை போட்டது ஒருத்தர், மாஸ்கை போட வச்சவர் ஒருத்தர் நினைக்கிறேன். கரெக்டா? அதுதான் மாஸ்கில் இருக்கிறவர். ஆமாம், 2 பேரும் பண்ணுற லொல்லு ஜாஸ்தியாக இருக்கும் போல் இருக்கு படத்தில். ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க மேக்கிங்கு. நம்ம கேமராமேனை சொல்லாமல் இருக்க முடியாது. நல்லா பியூட்டிஃபுல் ஷாட்ஸு. அந்த லொக்கேஷனில் எடுக்கிறது ரொம்ப டஃப், காட்டில் போய் எடுக்கிறதெல்லாம். அதுலேயும் ஒரு நேர்த்தியான ஒரு ஃபோட்டோகிராஃபி. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப இந்த படத்தினுடைய கருவு கேட்டாற் போல் அந்த சஸ்பென்ஸு, த்ரில்லரும், அந்த பேங்கு நல்லா கலக்கியிருக்கீங்க. பாடலும் நல்லா இருக்கு. 2 1.5 பாட்டு தான் போட்டிங்க, 5 பாட்டுன்னு சொல்லிட்டு அந்த 3.5 பாட்டு இவங்களே வச்சுருக்காங்க போல இருக்கு. அந்த 3.5 பாட்டு போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா. எனக்கு பாடல் பார்க்குறதுல ரொம்ப ஆசை. ஏன்னா இந்த ஹீரோயினுங்களெல்லாம் அதை நல்லா பார்த்துருக்கலாமேன்னு ஆசை தான், வேற ஒன்றும். அவங்களுக்கும் அதான் எதிர்பார்த்தாங்க. ஏன்னா சாயந்தரம் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு அழகான விஷயம் கிடைக்கு பாருங்க. ஆமான்றாரு பாருங்க நம்ம அண்ணன். வந்த உடனே நம்ம போஸ் வெங்கட் சொன்னார், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கு கலைமாமணி விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான திரை உலகத்தை சேர்ந்தவர்களுக்கு, திறமையானவர்களுக்கு வழங்கி இருக்கும் குழுவில் தம்பி இடம்பெற்றிருப்பது மகிழ்ச்சி. அவருக்கு ஒரு கரகோஷத்தோட நன்றியை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். குறிப்பாக நான் நன்றி சொல்ல விரும்புகிறது எங்கள் இயக்குனர்களுக்கு. நீங்கள் கொடுத்துருக்கீங்க. நம்ம லிங்குசாமி, வெங்கட் பிரபுவா, எஸ்.ஜே. சூர்யா, அப்புறம் விக்ரமன் அவர்களுடைய துணைவியார், அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி. அதுக்கு நான் விக்ரமன் சார்பிலேயே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த மேடையில். ஏன்னா இந்த மாதிரி தேர்வுக்குழுவில் இருக்கிறது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம். சாதாரண விஷயம் இல்லை, சந்தோஷப்படக்கூடிய விஷயம் இல்லை. நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கும். நம்ம தேர்ந்தெடுக்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த கிட்டத்தட்ட கடந்த 15 நாளாக ஆஸ்கார் விருதுக்கு இந்தியாவிலிருந்து அனுப்பக்கூடிய படத்தை தேர்ந்தெடுக்கிற குழுவில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா நிறைய படங்கள், நல்ல படங்கள் வந்தது. ஒரு பெரிய குறை தமிழ்லேருந்து எந்த படமும் வரல. ஏன்னா கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா திரையரங்குகளில் கூட்டமே வர்றதில்லைன்றாங்க. ஏன் திரையரங்கத்துக்கு கூட்டம் வரல? இப்போ இன்றைக்கி அதுதான் மெயின் மேட்ரு. படங்கள் எல்லாருமே எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டு வர்றாங்க. இந்த மாதிரி இளைஞர்கள் புதுசாக ஏதோ முயற்சி பண்ணி ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடணும், ஒரு பெரிய விடியலை உருவாக்கணும், ஒரு நல்ல எதிர்காலத்துக்காக போராடி கொண்டு வருகிற கலைஞர்களுக்கெல்லாம் அந்த படத்தை எடுத்து முடித்த கடைசியில் பெரிய போராட்டமாக போகுது அந்த ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஒரு கடந்த மாதம் ரிலீஸ் ஆன ஒரு மிகப்பெரிய படத்துக்கு கூட ஒரு ஊரில் வெறும் 9 பேர் தான் தேட்டரில் உட்காந்துருந்தாங்க. இன்றைக்கி இப்போ டைரக்டர் விக்ரமன் எனக்கு சொன்னார், வெறும் 9 பேர் தான் சார் உட்காந்துருந்தாங்க. நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, பெரும்பாலுமாக ரிலீஸ் செய்யப்படுகின்ற சிறிய படங்கள் அந்த தயாரிப்பாளர்களுக்கே தெரியறதில்லை எந்த தேட்டரில் ஓடுதுன்னு, எந்த ஷோ ஓடுறதுன்னு தெரியுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் களைவதற்கு நம்ம பேசத்தான் முடியும். பண்ணுற இடத்துல நம்ம இல்லை. ஸோ பண்ணுற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற போஸ் வெங்கட் எப்படி ஒரு திரைப்படத்தை வெளியிட வேண்டும். அட்லீஸ்ட் ஒரு படத்துக்கு நீங்கள் தேட்டரை 100 தேட்டர் கூட கொடுக்க வேண்டாம், ஒரு 50 தேட்டர் கொடுத்தாலும் அந்த தேட்டரில் காலை காட்சியிலேருந்து இரவு காட்சி வரையிலும் அந்த படமே ஓடணுன்ற ஒரு கட்டாயத்தை நம்ம உருவாக்கணும். நிறைய படங்கள் பார்த்திங்கன்னா நம்ம காலத்தில் கூட
நம்ம பொன்னுமணின்னு ஒரு படம், அது ரிலீஸ் ஆகும்போது கிட்டத்தட்ட 16 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. ராஜ்கிரண் சார் படம், பி வாசு சார் படம், என்னோட படம், வாசு சார் படம், இந்த மாதிரி நிறைய படங்கள். அந்த 16 படங்களில் பார்த்தீங்கன்னா முதல் வாரம் அப்போல்லாம் வந்து விமர்சனம் உங்களுக்கு தெரியும், 1 2 3 4 5 6ன்னு இந்த மாதிரி போடுவாங்க. அதில் முதல் இடத்துல முதல் வாரம் ஒரு படம் இருக்கும். 2வது வாரம் அந்த படங்கள் எல்லாமே ஓடும். ஏன்னா ஒவ்வொரு படத்துக்கும் வந்து ஒரு 50 தியேட்டர், 60 தியேட்டர், 40 தியேட்டர், 70 தியேட்டர், பெரிய படங்களுக்கு 80 தியேட்டர் கொடுப்பாங்க. 2வது வாரத்தில் வந்து முதல் வாரத்தில் முதல் இடத்தில் இருந்த படம் வந்து 2வது இடத்துக்கு போயிடும். அது 2வது 3வது இடத்துல இருந்த படம் முதல் இடத்துக்கு வரும். எவ்வளவு அழகா இருந்தது பாருங்க. இது எப்படி நடந்தது? அது அத்தனை படங்களையும் மக்கள் பார்க்கிற வாய்ப்பு இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தியேட்டர்களில் அத்தனை படங்களையும் மக்கள் பார்த்துவிட்டு எது மிகச்சிறந்த படம், எது சிறந்த படம், அதற்கடுத்து சிறந்த படம் எது அப்படின்னு அவங்க வகைப்படுத்தி கொண்டிருப்பார்கள். அவங்க போய் மவுத் டாக் போய் 5வது இடத்துல இருந்த பொன்னுமணி முதல் இடத்துக்கு வந்தது. முதல் இடத்துல இருந்த பார்த்திபனுடைய படம் உள்ளே வெளியே, அது 5வது இடத்துக்கு போகுது. 2வது இடத்துக்கு அரண்மனை கிளி. இதெல்லாம் வந்து நான் எதுக்கு சொல்றேன்னா, ஆனா அந்த 16 படங்கள்ல 12 படங்கள் வெற்றி படங்கள் தான். அந்த 12 படத்தை தயாரித்த தயாரிப்பாளர்களுக்கும் அவங்க போட்ட காசோட லாபத்தோட அவங்களுக்கு காசு வந்தது. அதை வெளியிட்ட வெளியீட்டாளர்களுக்கு லாபம், தியேட்டருக்கும் லாபம், தயாரிப்பாளருக்கும் லாபம். அந்த சினிமாவை கொண்டு வர எல்லோரும் முயற்சிக்க வேண்டும் என்று ஒரு அன்பான வேண்டுகோளை நான் யாருக்கிட்ட வைக்கிறதுனே தெரியல. இயக்குனர் சங்கத்தோட தலைவருங்கிற முறையில் இது யாராச்சும் செய்யுங்கன்னு ஆண்டவனை பார்த்து தான் கேட்க வேண்டியதாக இருக்கு. அதை யார் செய்கிறார்களோ அவங்களுக்கு தான் எங்களோட ஓட்டு, சினிமாக்காரங்களோட ஓட்டு. ஏன்னா அந்த சினிமா மீண்டும் வந்தால், இங்க இருக்காங்க பாங்க இத்தனை பத்திரிகையாளர்களுடைய வாழ்க்கை, தொழில்நுட்ப கலைஞர்களோட வாழ்க்கை, ஒவ்வொரு படத்துக்கு பின்னாடி வேலை செய்கிற ஆயிரக்கணக்கான பேர்களோட வாழ்க்கை தொடர்ந்து பலப்படும். இன்னைக்கு உலக அரங்கத்துக்கு ஒரு சினிமா போகிற தேர்வுக்குழுவில் இருக்கும்போது நான் போய் முதல்ல தேடி பார்த்தது தமிழ் படம் வந்திருக்கான்னா தமிழ் படம் வரல. அதே எனக்கு மிகப்பெரிய அப்செட். நம்ம தமிழ் படம் எங்க நோக்கி போய் பார்த்தா 4 தெலுங்கு படம் வருது, 4 கன்னட படம் வருது. எங்க போச்சு நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி? எங்க மிஸ் ஆகுது? எங்க நம்ம மிஸ் பண்றோம்? தமிழ் சினிமாவை காக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில் இந்த மாதிரி இளைஞர்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை முன்னெடுத்து கொண்டு வர்றாங்க. இதுக்கு சரியான தியேட்டர்களை கொடுங்க. இந்த தியேட்டரில் படம் ஓடுது, ஒரு 4-5 நாள் ஓட வச்சாதான் அது 4-5 நாளாக அந்த படம் ஓடுதேன்னு சொல்லி ஒரு 10 பேர் வருவான். 10 பேர் 100 பேராக வாய்ப்பு இருக்கிற திரைப்படங்கள் நிறைய கடந்த காலங்களில், கடந்த மாதம் ரிலீஸ் ஆன ஒரு 12 படத்தில் ஒரு 10 படம் நானே பார்த்தேன். அதில் 7-8 படம் நல்லாவே இருந்தது. ஆனால் எந்த படமுமே ஓடல. ஸோ நம்ம தமிழ் திரை ரசிகர்களே, நான் அவங்கள தான் கெஞ்சணும், தயவு பண்ணி எல்லா படத்தையும் போய் பாருங்கள். பெரிய படம் வருதுங்கிறதுக்காக உங்கள் காசை சேர்த்து வச்சு டிக்கெட்டுக்கு 150 ரூபா கொடுக்குற டிக்கெட்டுக்கு போய் 1500 ரூபா கொடுத்து படம் பார்க்குறத விட்டுட்டு இந்த 100 ரூபாய் 80 ரூபாய்க்கு காட்டுற இந்த சின்ன படங்களை பாருங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு தியேட்டர் உரிமையாளர்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லண்டன் போயிருந்தப்போ என் குழந்தை அங்கே படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு டோக்கன் வச்சுருந்தாங்க. இது என்னம்மா டோக்கன்? என்ன? வாங்க டேடி சினிமாவுக்கு போனான்னு. ஏன்னா இந்த ஒரு டோக்கன் வந்து இந்த மாதத்துக்கு நம்ம 10 படம் பார்த்துக்கலாம். இந்த தியேட்டரில் கொடுத்துட்டாங்க. அந்த தியேட்டரில் ஓடுற சினிமா 10 சினிமாவை ஒரு மாதத்துக்கு நம்ம பார்த்துடலாம். அதுக்கும் ஒரு அமௌண்ட், அவ்வளோதான்.
அந்த மாதிரி ஒரு 1000 ரூபா வசூல் பண்ணிவிட்டு ஒரு மாதத்துக்கு 10 படம் நாங்கள் தேட்டரில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான டிக்கெட்டை கூட தியேட்டர் அதிபர்கள் விற்கல. எந்த படம் ஒன்றாலும் போய் பார்த்துக்கலாம், எத்தனை தடவை வேணாலும் பார்த்துக்கலாம். இது எப்படி இருக்கு? ஏதோ ஒன்று செஞ்சு சினிமாவை காப்பாற்றுங்க, காப்பாற்றுறதுக்கு உதவிகரமாக இருங்கன்னு சினிமாவை காப்பாற்றும் வல்லமை படைத்தவர்களுக்கு எனது வேண்டுகோளை வைத்து இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய கனவோடு எடுத்திருக்கிறார்கள். பார்த்திபன் சார்கிட்ட ஒர்க் பண்ணேன்னு சொன்னீங்க இல்லை, அந்த மேக்கிங் ஸ்டைல் தெரியுது. இந்த படத்தில் நீங்கள் சொல்ல வர்ற கருத்து நல்ல கருத்து, நீங்கள் அது குறிப்பிட்டு சொன்னீங்க. இன்னும் பெண்களுக்கு போதுமான அளவுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தான் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அப்படித்தான் இருக்கு. எல்லா நான் இன்றைக்கு மட்டும் சொல்லலை, இவர் சொன்ன மாதிரி 47லேருந்து இன்னைக்கு வரையிலும் என்னைக்கு ஒரு பொம்பளை தனியாக மிட் நைட்டில் சுதந்திரமாக போயிட்டு வராளோ அன்றைக்கி தான் இந்த நாட்டுக்கு சுதந்திரம்னு சொன்னாங்க. அந்த சுதந்திரம் இன்னும் கிடைக்கல. ஏன் பகல் நேரத்திலே தனியாக போக முடியாது போல. ஆக ஒரு ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு எடுக்கப்பட்ட இந்த திரைப்படத்தை அனைவரும் ஆதரியுங்கள். அது தொடர்ந்து நம்ம ஆதரிக்கிறவங்க இங்கே தான் இருக்காங்க. நிச்சயமாக இந்த படத்தை பற்றி நல்லா எழுதுவாங்க. இந்த படத்தை பற்றி பரபரப்பான என்ன நிறைய பேர் பப்ளிசிட்டி பண்ண மாட்டேன்றாங்க. நம்ம பீரியட்லலாம் எப்படின்னா ஷூட்டிங்க்கு போகும்போது இருந்து ஸ்டில்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இப்போ ஸ்டில்ஸே லீக் பண்ண மாட்டேன்றாங்க. என்னமோ ஒரு பேரை சொல்லி ஃபஸ்ட்டு லுக்கு, என்னங்கடா ஃபஸ்ட்டு லுக்கு, இப்படி எல்லாம் சொல்லி ஏமாற்றிட்டு இங்கிலீஷ்காரன் ஸ்டைலை மட்டும் ஃபாலோ பண்ணால் பார்த்தாது. நம்ம ஊரில் நமக்கு என்ன சாப்பாடோ அது அந்த மாதிரி பரிமாறினா தான் நம்மளுக்கு அது ஏற்ற மாதிரி ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு ஷூட்டிங் போகும்போது ஃபஸ்ட்டு வீக்கில் என்னென்ன ஷூட் பண்ணுறோமோ என்னென்ன இதுக்கோ அதுக்கெல்லாம் அனுப்புனீங்கன்னா அவங்கெல்லாம் அழகாக போடுவாங்க. ஒவ்வொரு படத்தை பற்றி எழுதுவாங்க. ஒரு 20 தடவையாவது ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு நாங்கள் பேசுவோம். அந்த முறைகளை எல்லாம் திரும்பி கொண்டு வாங்க. இவங்ககிட்ட நிறைய வேலை வாங்கலாம். அவங்க ரெடியாக இருக்காங்க. கூப்பிட்ட என்னடா நீ வாங்க கொஞ்சம் பேச, அது நீ பேசுன இன்னும் பரபரப்பாய். அத ஹீரோக்கள் பார்க்கறது இல்லை, ஹீரோயின் பார்த்துறாங்கல்ல. உன்ன நிறைய ஹீரோயின் போட்டோவா போட்டுட்டு இருக்கீங்க. அவர் ஹீரோ போய் பார்க்கறதே கிடையாது, இவர் பார்க்கறது இல்லை. பாதி உண்மை இருக்கு அதில் நீங்கள் சொன்னதில். அதை நான் சொல்கிறேன், நம்ம ஹீரோக்களை விட்டுருங்க. அட்லீஸ்ட் இயக்குனர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா படம் எடுக்கும்போது அப்பப்போ அந்த ஸ்டில்ஸை கொண்டு வந்து அப்பப்போ பரபரப்பாக அதை வெளியிட்டுட்டே இருக்கணும். அது என்ன எடுத்துகிட்டு இருக்கிறீங்க, எப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, எந்த ஊரில் ஷூட்டிங் நடக்குது, இந்த மாதிரி விஷயங்களே இப்போ இவங்களுக்கு யாருக்கும் தெரியுதில்லை. படம் இந்த மாதிரி போட்டு ஆடியோ ரிலீஸுக்கு வரும்போது இந்த மாதிரி ஒரு படத்துக்கு ஆடியோ ரிலீஸுன்னு இல்லை. உண்மைதானே இது? அதான் இது அநியாயமாக இருக்குது. நம்மளும் சரியில்லை. அதனால் நம்ம மேக்கிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுறோமே தவிர இன்றைக்கி பப்ளிசிட்டிக்கு வந்து எல்லாம் ஒரே டைமில் வந்து நீங்கள் தான் உங்கள் கையில் தான் படம் இருக்குது, உங்கள் கையில் தான் படம் இருக்குன்னு சொல்லி அவங்க கையில் என்னத்த இருக்குது? பாவம் ஒன்றும் இல்லை. படம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு எழுத போகிறாங்க. அப்புறம் அவங்கள போட்டு நம்ம யூடியூபர்ஸை திட்டுறோம். அது வேறு ஒரு பக்கம். அவங்கள ஏதோ ஒன்று அவங்க பண்ணுறாங்க, ஏதோ தப்பாவது நம்ம படத்தை பற்றி சொல்கிறாங்களேன்னு சந்தோஷப்படுங்க. ஆக இந்த படத்துக்கு நல்ல பப்ளிசிட்டி கொடுங்க. மிகப்பெரிய வெற்றி படமாக இது அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்து நம்ம பேரரசு இருக்கார், என் சார்பாக அவர் நிறைய பேசுவார். அதுக்கப்புறம் என்ன, நீ ஹீரோயின்கள்லாம் இருக்காங்க, அவங்கள பற்றியெல்லாம் நீ பேச வேண்டியிருக்கு. நான் யார் பேரையும் சொல்லலைப்பா, உனக்காக சந்தோஷப்படு. ஹீரோயின்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். நன்றி. இரவின் விழிகள் ஒரு நல்ல ஒரு சைக்கோ த்ரில்லர் ஜானரில் ஒரு அருமையான படமாக உருவாக்கப்பட்டிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வந்து ரொம்ப வந்து ரிஸ்க் எடுத்து தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து டைரக்டர் அவர் என்ன எதிர்பார்த்தாரோ ஆக்சுவலாக வந்து அது
சிறப்பாக வந்திருக்கு. 5 பாட்டுமே வந்து நல்லா வந்திருக்கு. அவரோட டேஸ்ட்டு படத்தில் ஒரு பாட்டுமே ஒரு ஜானரில் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னவோ அது கிடச்சிருக்கு நான் நம்புகிறேன். பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ஒரு சீனுமே வந்து அவர் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து ஒரு பார்த்து சொல்லுவார். அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நான் கொடுத்துருக்கேன். அப்புறம் நம்ம இரவின் விழிகள் டீமில் இருக்க எல்லாருக்குமே, டெக்னீஷியன் எல்லாருக்குமே வந்து நன்றி. அப்புறம் ப்ரொடியூசர் சார் மகேந்திரன் சார், அவர் அப்புறம் டைரக்டர் செக்கல் ராஜேஷ் ப்ரோ சொல்கிறது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஏன்னா வந்து அவர் எனக்கு எல்லா விதத்துலேயுமே பயங்கர சப்போர்ட்டாக இருந்து இது நல்லா வரணும். ஏன்னா மியூசிக் வந்து ஒரு படத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது ஒவ்வொரு சீன்லேயுமே பார்த்து அவர் பண்ணார். அதே மாதிரி நல்லா வந்திருக்கு. அப்புறம் என் படத்தில் 5 பாட்டுக்கும் பாடின சிங்கர்ஸ் விஷ்ணு சரண், அப்புறம் வந்து விஜயஸ்ரீ, லிரிக்ஸ் எழுதின அரவிந்த் அக்ரம். அவர் என்ன அந்த லிரிக்ஸ் வந்து ஒரு பாட்டுமே பார்த்து அவர் ஒரு தடவை அனுப்புனாருன்னா அதில் எந்த ஒரு கரெக்ஷனுமே இருக்காது. அவர் டைரக்டருமே அப்படி தான் அவர் சொல்லுவார். ஏன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக அவர் எழுதி கொடுத்தாரு. அதே மாதிரி பாட்டுமே நல்லா வந்துருந்துச்சு. அப்புறம் வேறு யார் மிஸ் பண்ணுறேன்னு தெரில. ஏன்னா எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது, பேசுகிறதே இல்லை ஸ்டேஜில் ஃபஸ்ட் டைம். ஸோ எல்லாருக்குமே நன்றி, இங்கே இருந்திருக்கிற எல்லாருக்கும். இந்த படம் வந்து எல்லாத்தையும் போய் சேரணும்னு நான் வந்து நினைக்கிறேன். அப்புறம் முக்கியமாக கானா கௌரி சங்கர், அவர் வந்து நல்லா பாடி கொடுத்துருக்க ஒரு சாங் பாடியிருக்காரு. ஸோ அவருக்குமே நன்றி. மகாலிங்கம் அண்ணன், அவரை நான் வந்து ஆக்சுவலாக மறந்துட்டேன், சாரி. ஆக்சுவலாக அவர் வந்து வாடா கருப்பா சாங் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்டுடியோவில் வந்து அவர் வந்து ஃபஸ்ட் டைம் அந்த ஸ்டுடியோக்குள்ளே வந்தோடனே பாட்டை கேட்டோன்னே அவர் வந்து கண்டிப்பாக பண்ணலாம்ப்பா, ரொம்ப நல்லா இருக்குது பாட்டு அப்படின்னு தான் சொன்னார். தவிர வேறு எந்த ஒரு எதுவுமே இல்லை, அப்படி இப்படின்னு எதுவுமே சொல்லலை. ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் அவரோட ஃபுல் எஃபெக்ட் போட்டு அந்த பாட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருந்தாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த பாட்டு வந்து எந்த அளவுக்கு வந்திருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. படத்துலையும் ஒரு விஷுவலோட பார்க்கும்போது, கதையோடு பார்க்கும்போது உங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. தேங்க்யூ ஸோ மச். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த இரவின் விழிகள் டீம், அப்புறம் என்னோடய அம்மாக்கும் என்னோடய ஒய்ஃபுக்கும் வந்து நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஹலோ மச்சாஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இங்கே வந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி சொல்லுவேன். ராஜேஷ் சார், மிஸ்டர் பர்ஃபெக்ஷனிஸ்ட். அவங்களுக்கு எப்படின்னா ஒரு நிறையா ஐடியாஸ், ரொம்ப எப்போவுமே நிறையா தாட்ஸ் எல்லாமே வரும். ஐ வில் டெல் ஒன் என்ன ஆச்சு ஸ்டோரி சொல்லுவேன். இந்த படம் ஸ்டார்ட் ஆகும் முன்னாடி எனக்கு கால் வந்திருக்கு டைரக்டர். ஹலோ, நாங்கள் ராஜேஷ் டிரெக்டர் தான், இந்த மாதிரி நாங்கள் படம் பண்ணிட்டு இருக்கேன், ஸ்டோரி எல்லாம் சொன்னார். ஓகே ஃபைன், எனக்கு பிடிச்சிருக்கு. நாங்கள் ஷூட்டிங் போயிட்டேன், ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போயிட்டேன். ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ ஸ்கிரிப்ட் கொடுத்தார். ஸ்கிரிப்ட் பார்த்துட்டா என்ன இது நல்லா சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கார். அப்போ 1 டே ஷூட்டிங் ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே ஷூட்டிங் போயிடுச்சு. ஹீரோ கேரக்டரை சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பார். அந்த மாதிரி ஷூட்டிங் போயிட்டு லாஸ்ட்ல பேக்கப் ஆயிடுச்சு. எல்லாரும் ஊரும் கிளம்பிட்டார், பேக்கப் ஆயிடுச்சு. ஒரு வாரம் அப்புறம் டிரெக்டர் கால் வந்திருக்கு. நீமா, அந்த சீன் கொஞ்சம் எனக்கு வேறு ஐடியா வந்திருக்கு, நீங்கள் நெக்ஸ்ட் வாரம்ல ஃப்ரீ இருக்கீங்க, நீங்கள் ஷூட்டிங்குக்கு வாங்க. ஓகே சார், நாங்கள் வரோம், நாங்கள் ரெடி இருக்கேன். அதுவும் ஷூட்டிங் ஃபினிஷ் ஆயிடுச்சு. எல்லாரும் பேக்கப் பண்ணிட்டு எல்லாரும் டாட்டா பை பை சொன்னார், கிளம்பிட்டார். அப்புறம் 2 வாரம் அப்புறம் நான் தான் கால் பண்ணியிருக்கேன் டிரெக்டருக்கு. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நீமா, நான் எடிட்டிங் பார்த்தேன், அது கொஞ்சம் அது ஹீரோ போர்ஷனில் கொஞ்சம் எனக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, நாங்கள் திருப்பி ரீஷூட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டடாக ஃபோக்கஸ்டான டிரெக்டர். எப்போவுமே எல்லா ஸ்டெப்ல நிறையா அவர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவார். அப்புறம் ஆக்டர்ஸ் கேலிபரும் பார்த்துட்டு அவர் கேரக்டரைசேஷன் ரொம்ப அழகாக கொடுத்தாரு. சார், என்னன்னா உங்களுக்கு பார்க்கும்போது எனக்கு சில டைம் அந்நியன் படம் ஞாபகம் வரும். எப்படின்னா
காலையில் நாங்கள் ஷூட்டிங் போகும் முன்னாடி நாங்கள் பார்த்து ஹலோ சார் குட் மார்னிங் அம்பி மாதுரி குட் மார்னிங் நீமா அங்கே திடீர்னு நாங்கள் ஸ்பாட்டுக்கு போயிட்டு பார்த்து சடனாக அன்யன் கேரக்டர் வந்திருக்கு. அவ்வளோ எனர்ஜி, அவ்வளோ லைக் ஏய் ரூபன் எங்கே ஆர்டிஸ்ட் கூப்பிடுங்க, மேக்கப் மேன் எங்கே மேக்கப் மேன் கூப்பிடுங்க, அந்த மாதிரி அவ்வளோ எனர்ஜி இருக்கு. ஸோ ஃபைனலி ஷூட் பேக்கப் ஆயிடுச்சு. லாஸ்ட் யார் வரும்? ஸோ ஃபைனலி யாரும் கேரக்டர் வரும். சொல்லுங்க ஃபைனலி ரெமோ கேரக்டர் வரும். ஹேய் சூப்பரா வந்திருக்கு, சூப்பரா அழகா வந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு டெடிகேட்டட் ஆக்டர் தான், ஆக்டர் டிரெக்டர் அண்ட் versatile ஹியூமன் பீயிங். சார் எனக்கு இந்த படத்திலே ஏன் நம்பிக்கை வச்சிருக்கிறதுக்கு, அப்புறம் இந்த படத்தில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சொல்லுவேன். அண்ட் இந்த ஸ்பெஷல் டேல ஒரு ஸ்பெஷல் பர்சன் மாதிரி பேசும். அசர் மியூசிக் டைரக்டர், your music has really been magical. அப்புறம் அந்த சாங் நீங்கள் டுடே யூ didn't play it, பட் அந்த கக்கமோ சாங் மாதிரி சொல்லுனாங்க. ரியலி ஒரு யூனிக்கான ஸ்டெப்ஸ். I have to really appreciate Anthony Master for this. He made sure every steps matched the mood of the music. Really it was great fun working with you, sir. And DOP sir, Bhaskar sir, அவங்களுக்கு ரொம்ப பேஷன்ஸ், ரொம்ப கிரியேட்டிவ், அப்புறம் ரொம்ப கிரியேட்டிவாக லைக் had shown எவ்ரி ஃப்ரேம்ஸில் ஒரு கிரியேட்டிவான அழகாக காமிச்சார், கிரியேட்டிவாக அழகாக காமிச்சார். He made sure he had shown the story like very beautifully through his lens. And எல்லாருக்கும் இங்கே என் கூட மகேந்தர் இந்த படத்தில் ஒரு பேக் போன், இந்த மெயின் பில்லர் தான் சொல்லும். ப்ரொடியூசர் கம் ஹீரோ. எனக்கு உங்களுக்கு கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நீங்கள் ரொம்ப சப்போர்ட்டிவ் ஃப்ரம் தி பிகினிங், ரொம்ப சப்போர்ட்டிவாக பண்ணிட்டு இருக்கிறார் அண்ட் இருந்தார். ஸோ இங்கே என் கூட ஒர்க் பண்ணிட்டு எல்லாருக்கும் டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கார். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இங்கே அப்புறம் என்ன சொல்லும், ஸோ சூன் நம்ம படம் ரிலீஸ் ஆகும். எல்லாரும் தியேட்டர் போயிட்டு மூவி பாருங்க. நீங்க மட்டுமல்ல, உங்கள் குடும்பம் நண்பர்கள் கூட மூவி போயிட்டு பாருங்க. உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு என்னோட டீமுக்கு வேணும். அண்ட் நாங்கள் ஏதாவது தப்பா பேசிட்டு மன்னித்து விடுங்கள். அண்ட் நன்றி. இனியாயிராவ். எனக்கு உயிர் கொடுத்த எங்கள் அம்மா அப்பாவுக்கு முதல் வணக்கம். ஓகேவாப்பா? படம் பார்த்தேன், ரொம்ப அருமையாக இருக்கு. நான் இதில் ஒரு அருமையான கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கேன். அதுக்கு காரணம் வந்து என் நண்பன் அந்தோனி, டான்ஸ் மாஸ்டர். அவர் வந்து எனக்கு ஒரு 35 வருஷமாக நானும் அந்தோனியும் நல்லா பழக்கம். இது நல்லா பண்ணியிருக்காரு, இயக்குனர் நல்லா பண்ணியிருக்காரு, அப்புறம் கேமரா நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹீரோ ஹீரோனி நல்லா சிப்ஸு நல்லா சாப்பிட்டாங்க பாண்டிச்சேரியில். சிப்ஸு நல்லா சாப்பிட்டீங்களா? ஓகே. மீடியாவுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ரொம்ப நன்றி. பெரிய பெரிய ஆள்லாம் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம் வந்து குடும்பத்தோடு வந்து தேட்டரில் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு வித்தியாசமாக பண்ணியிருக்காரு இயக்குனர். அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தில் எனக்கு ஒரு சாங் தான் முதல்ல கொடுத்தாங்க. என்ன டைரக்டருக்கு எனக்கும் பெருசாக அறிமுகம் இல்லை. ஃபைட் மாஸ்டர் சரவணன் அவர் அறிமுகப்படுத்தி வச்சார். ஒரு சாங் பண்ணேன், அது பிடிச்சி போயிட்டு அடுத்த சாங் கொடுத்தாங்க. அந்த சாங்கும் நல்லா பண்ணேன். இப்படியா 4 சாங்கும் நானே கோரியோகிராஃப் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் ராஜேஷ் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. தயாரிப்பாளர் மகேந்திரன் சார் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி.
எனக்கு வந்து இது வேணும் அது வேணும் அது வேணும் அப்படிலாம் கேட்கல. நான் கேட்கறதுக்கு முன்னாடி அவங்களே எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்தாங்க. அதுக்காக தயாரிப்பாளருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். அவரே கதாநாயகனாக நடித்தார். அவரை ஆட வைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா சம்பளம் கொடுத்தாங்க. எனக்கு எக்ஸ்ட்ரா சம்பளம் கொடுத்தாங்க. அதுக்காக ரொம்ப நன்றி. பாருங்கள், இப்போ பார்க்குறதுக்கு அவர் அப்படி சாதாரணமாக இருக்கும். ஸ்க்ரீனில் பாருங்கள், செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். உண்மையாகவே சொல்கிறேன், அந்த அளவுக்கு அவரை வேலை வாங்கியிருக்கோம். எனக்கு நிறைய ஒத்துழைப்பு கொடுத்தாரு. நான் என்ன சொன்னாலும் மாஸ்டர் சொல்லுங்கள் மாஸ்டர், செய்கிறேன் ஒரு 10 தடவைன்னா கூட அவர் எனர்ஜி குறையாமல் பண்ணார். அவரை பண்ண வச்சார் டைரக்டர். அந்தளவுக்கு ஒரு குடும்பமாக இருந்தோம் நாங்கள். எப்படின்னா ஒரு டெக்னீஷியன் மாதிரி தனித்தனியாக அவங்க வந்தோமா அவங்க வேலையை முடித்தோமா அப்படி இல்லாமல் ஒரு குடும்பமாக இருந்து அழகாக அந்த படத்தை முடிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் எல்லோரும் இந்த படத்தை பார்த்து வெற்றி படமாக ஆக்கணும்னு உங்கள் எல்லோரையும் வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆனால் அந்த கதையை கேட்டதுக்கப்புறம் நானே ப்ரொடக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு அவர் சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி தான் இந்த கதையில் நடிக்கிறது இருக்கணும். நான் ஹீரோவை பண்ண சொன்னார். நான் வேணாம் அப்படின்னு சொன்னேன். எனக்கு அதெல்லாம் வராது, நீங்கள் வேறு யாராவது போடுங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு நீங்களே நடிக்கலாம், எப்படி நீங்கள் நடித்தே ஆகணும் அப்படின்னு எனக்கு கட்டாயப்படுத்தினேன். அதுக்கு அவர் எவ்வளோ நான் கஷ்டப்பட்டதோட அவர் கஷ்டப்பட்டது தான் அதிகமாக. என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு நடிக்க வச்சு டார்ச்சர்னா கொஞ்சம் இல்லை, அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி நடிக்க வச்சார். ஏன்னா நம்ம இங்கே நடிச்சிடலாங்க, நான் பார்க்குறதோட இந்த மக்கள் பார்க்கும்போது நீங்கள் அந்த கதையோடு கரெக்டாக ஒத்து போகணும் அப்படிங்கிறதான். ஒரு சீனை 1 டேக்கு 2 டேக்கெலாம் இல்லை, 10 டேக்காக இருந்தாலும் விட மாட்டார். அவருக்கு அந்த சீன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் என்னை விடுவார். ஒரு நாள் காலையில் 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி மதியானம் 12 மணி வரைக்கும் விடல, காலை சாப்பாடு கூட சாப்பிடவில்லை. அந்த மாதிரிலாம் ஷூட்டிங் பண்ணுச்சு. இந்த படம் வந்து மக்களுக்காக ஒரு விழிப்புணர்வு படமாக இருக்குன்னா இந்த படம் எடுக்கப்பட்டது. இந்த படம் வந்து ஒரு விதையாக விதைக்கப்பட்டு அவர் என்கிட்ட சொல்லும் போது இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னால் முடிஞ்ச அளவு அதை செடியாக்கிடுறேன். அதை நீங்கள்லாம் சேர்ந்து அதை மரமாக்கி அதில் கருத்துங்கிற பழமான சாப்பிட்றதுக்கு உறுதுணையாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அனைத்து ஊடக நண்பர்கள் இதற்கு ஆதரவாக இந்த படத்தை மக்களுக்கு அனைவருக்கும் கொண்டு சேர்த்து ஆதரவு தருமாறு மிகவும் தாழ்மையாக கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னை வளர்த்து விட்ட ஜாம்பவான் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. என்னை துளி தந்த காலத்தில் முதல்ல ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு ராமச்சியார் உட்காந்துருக்காங்க. என்னை வந்து ஒரு சாதாரண ஆஃபீஸ் பாயாக ப்ரொடக்ஷனாக இருந்த என்னை இன்னைக்கு ஒரு 350 படம் 400 படம் நடக்கிற காரகர்த்த முதலாளி ஆகிய நீங்கள் முன்னாடி உட்காந்துருக்கீங்க. நீங்கள் தான் என்னை வளர்த்து ஒரு சாதாரண பழனிசாமியாக இருந்த என்ன சிஸ்டர்மனாரை வளர்த்து இன்னைக்கு இந்த அளவுக்கு பெருசாகி கொண்டது நீங்கள் தான். இந்த படத்தில் ஒரு அருமையான கேரக்டரு அந்த ஒரு மாதிரி மூலியமாக கிடைச்சி டைரக்டர் பேசினாங்க. ஒரு 25 நாள் வேணும்னு சொன்னாங்க. வெள்ளிமலை போனோம். டைரக்டர் இந்த மாதிரி எத்தனை படம் ஒர்க் பண்ணாருன்னு தெரியல. நம்ம சினிமாவில் எல்லாம் ஊறிட்டு தான் இருக்குது, நம்ம பார்க்காத வேலை இல்லை, அவ்வளோ வேலையை பார்த்துட்டு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் படத்தை 15 நாளில் வந்து அதாவது உட்கார விட மாட்டார். ஒரு அருமையான கதை. இந்த இன்றைய காலகட்டத்துக்கு நிச்சயமாக இந்த கதை வந்து மிகப்பெரிய லெவலுக்கு வரும். அதை கொண்டே சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது. உங்கள் பாதை தொட்டு கேட்டுக்கிறேன். அருமையான கதை. தயாரிப்பாளர் மகேந்திரன் ஹீரோ. ஒரு 5 மணி கரண்ட் அந்த ஏரியாவில் திடீர்னு பார்த்தா கரண்ட் இருக்காது. லாரியில் தண்ணி வாங்கி எல்லாம் குடிச்சிட்டு இருட்டுக்குள்ள தருவான். 5 மணிக்கு பார்த்தா அவர் காரில் பிளேட் எடுத்துட்டு இருப்பார். நான் ஏன்னா ப்ரொடக்ஷனில் நான் பார்த்த வேலை,
நான் வந்து வேளாத்த கிட்டத்தட்ட 100-150 படத்துக்கு நான் ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட், ஆஃபீஸ் பாயா எல்லா வேளாத்தனும் அந்த வேலையை ஒரு ஹீரோ தயாரிப்பாளர் பார்த்தா நம்ம நான் வந்து லாரியில் தண்ணி வந்துருக்கு பிடிக்கலான்னு பிடிச்சிட்டு ரூம் எடுத்துட்டு போறதுக்குன்னா இவர் வந்து பிளேட் எடுத்து காரில் வச்சுட்டு பாரு. இந்த படத்தில் வந்து ஒரு ப்ரொடியூசரு அவர் எத்தனை பெரிய ஆளு ஒரு படத்தையும் போட்டு இந்த படத்தை நடிச்சு அந்த ஸ்பாட்ல போய் இதைட்டு எந்த வேலையும் பாதிக்க காட்டி அவ்வளோ கஷ்டப்பட்டார் இந்த படத்துக்காண்டி. இயக்குனர் அங்கே வந்து அதாவது ஒரு சீன் இன்னைக்கு 3 சீன் 4 சீன் பிளான் பண்ணிப்பாங்க, 6 சீன் எடுப்பார். ஃபாஸ்ட் 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 ரெடி 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 ரூபான் 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 கத்திக்கிட்டே இருப்பார். நானும் சேரன் சார் அவரும் என்ன பண்ணி மிகப்பெரிய ஆர்டிஸ்ட், டைலாக் பக்கம் பக்கமாக இருக்கும். போல பாரு. நிச்சயமா அது எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கோம். அது காரணகர்த்தா டைரக்டர் தான் சிக்கன்ராஜன் சார். அருமையான இயக்குனர், அருமையான கதை. இந்த படத்தை நீங்கள் கொண்டு போய் சேர்த்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கணும். மகேந்திரனை நிச்சயமா பெரிய லெவலுக்கு வரணும். இந்த வேற இந்த பாஸ்கர் சார் கேமராமேன் பாருங்க, இந்த பாருங்க ஒன்றுமே தெரியாம பேர் உட்காந்து காப்பிருங்க, கொலையா அத்தே விடுவார். ஒன்றுமே இல்லை, ரெடி போலாம் பாடுவார். வெயில் இல்லாட்டாலும் மழை பெஞ்சாலும் சாட்டை எடுப்பார், இருட்டா இருந்தாலும் சாட்டை எடுப்பார். அவர் இந்த பாஸ்கரனை வந்து அவ்வளோ ஒரு திறமையான ஆள். நிச்சயமா வந்து இந்த டீம் இதில் வேலை பார்த்த அத்தனை பேருமே நிச்சயமா டைரக்டர் வந்து இது வந்து முதல் படம்லாம் சொன்னால் யாரெல்லாம் நம்ப மாட்டேன் நான். கிட்டத்தட்ட அவர் ஏற்கனவே 15 படம் பண்ண மாதிரி இந்த படம் பண்ணார். இந்த படம் வந்து அவ்வளோ நல்லா வந்திருக்கு. இந்த படத்தை வந்து கொண்டு போய் சேர்த்து ஓட வைக்கிறது உங்கள் கடமை, உங்கள் கையில் இருக்குது. உங்கள் பொற்பான் தொட்டு எனக்கு இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த இரவின் விழிகள் படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூ, அவங்களோட இயக்குனர், அவங்க தயாரிப்பாளர் ரொம்பவே அழகான ஒரு விஷயத்த வந்த உடனே சொன்னாங்க. பெண்கள் பற்றி, அவங்களோட சுதந்திரத்தை பற்றி அவங்க பேசினாங்க. சொல்லிட்டு பட் உண்மையான சுதந்திரம் என்னது ஆக்சுவலி? ஸோ உண்மையான சுதந்திரம் வந்து நம்ம இளைஞர்கள் எல்லாமே சுதந்திரமாக பேசுறதா அது உண்மையான சுதந்திரம். நான் அது நம்புகிறேன். ஸோ இந்த படத்தை வழியாக நான் பேச வந்தது இப்போ இருக்க ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நான் பேச போகிறேன். ஸோ இந்த விஷயம் நான் பேசுறது நம்மளோட இளைஞர்களுக்காக தான். ஸோ என்னோட உயிருக்கு மேலே இருக்கிற இளைஞர்கள் அவர்களே, உங்ககிட்ட நான் பேச வந்தது உங்கள் கண்களில் பார்க்குறது நான் இன்று மட்டும் இல்லை, உங்கள் கண்களை பார்க்குறது என் நாடோட எதிர்காலமே உங்கள் கண்களில் நான் பார்த்து கொள்கிறேன். உங்கள் இதயத்தில் இருக்கிற தீ நம்ம ஊரை மட்டும் வெளிச்சம் கொடுக்க வேண்டாம், இந்த உலகத்தை ஒரு வழிகாட்டியாக மாறணும். அதுதான் நீங்கள் இருக்கணும். அண்ட் நீங்கள் இந்த உலகத்தோட வரலாறை எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இளைஞர்கள் தான் எல்லாம் புரட்சிக்கு தோளுக்கு தோல் நின்று இருக்காங்க. இப்போ நீங்கள் மகாத்மா காந்தியோட உப்பு சத்தியாகிரகத்தை பார்த்தீங்கன்னா அங்கே நின்னவங்க தோளுக்கு தோல் நம்ம இளைஞர்கள் தான். அண்ட் நீங்கள் இந்தியாவோட சுதந்திரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வாங்கி கொடுத்தது அந்த இளைஞர்கள் தான். விண்வெளி கனவை கம்ப்ளீட் பண்ணதே நம்ம இளைஞர்கள் தான். ஆனால் இன்னைக்கு அவங்களோட போர்க்களமே வேற. அவங்க ஆயுதம் துப்பாக்கியும் வாள் மட்டும் இல்லை, அவங்க ஆயுதம் ஒரு போஸ்ட்டு, ஒரு ட்வீட்டு, ஒரு ரீல்ஸ் தான். ஸோ இப்போ நீங்கள் ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு ட்வீட்டோ இல்லை ஒரு கமெண்ட்டோ எல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா அது கரெக்டான விஷயத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது நீங்கள் எந்த நாட்டையும் எந்த அரசாங்கத்தையும் நீங்கள் கேள்வி கேட்க முடியும், எந்த காயத்தை நீங்கள் சரிப்படுத்த முடியும், எந்த ஒரு ரொம்ப இஷ்யூஸை நீங்கள் பேச முடியும். ஸோ உங்களோட ஆயுதம் ரொம்ப வலுவான ஆயுதம். அது கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணுங்க உங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டில். அப்புறம் நீங்கள் உங்கள் கையில் வச்சுருக்கீங்களே என்னோட நண்பர்கள் எல்லாருமே, நீங்கள் அது ஒரு சாதாரண ஸ்க்ரீன் மட்டும் இல்லை, அது ஒரு ஒளிக்காட்டி, அது ஒரு வழிகாட்டி. அதை வச்சுக்கிட்டு நீங்கள் உலகத்தையே அழிக்க முடியும், இல்லைன்னா இந்த உலகத்துக்கே நீங்கள் ஒரு வழியை காட்ட முடியும். ஸோ இந்த ஸ்க்ரீனை நீங்கள் சாதாரணமாக நினச்சிக்காதீங்க, இது ஒரு புரட்சி.
ஸ்க்ரீன் மட்டும் இல்லை உங்கள் கையில் இருக்கிறது. ஸோ என்னோட இளைஞர்கள், என்னோட நண்பர்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, உங்கள் லைஃப்பை வந்து நீங்கள் ஜஸ்ட் சாதாரணமாக ஸ்க்ரோல் பண்ணாதீங்க. நண்பர்களே, நீங்கள் வந்து ஜஸ்ட் சிம்பிளி ஒரு லைக்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ்க்காக உங்கள் வாழ்க்கையை வந்து நீங்கள் அழிச்சிடாதீங்க. உங்களோட குரல் இருக்குல்ல, அதை நீங்கள் ஒரு நாட்டுக்காக பயன்படுத்துங்க, ஒரு காட்டுக்காக நீங்கள் பயன்படுத்துங்க. ஒரு ஒரு குரல் இல்லாத குழந்தைங்களுக்காக ஒரு குரலாக மாறுங்க. ஒரு ரொம்பவே ஏழையான இருக்க தாய்மார்களுக்கு ஒரு குரலாக மாறுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு இருக்கிற நதிகளுக்கு அது வந்து நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருங்க. அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஃபேஷன் மட்டும்தான் ஒரு இன்ஃப்ளூயன்ஸா? இன்ஃப்ளூயன்ஸ் வந்து உங்கள் கருத்து, இன்ஃப்ளூயன்ஸ் வந்து உங்கள் குரல், இன்ஃப்ளூயன்ஸ் வந்து மற்றவங்களுக்கு காட்டுற கருணை. நீங்கள் எப்படி கருணை வந்து காட்ட முடியுது? நீங்கள் மற்ற மனிதர் மேலே வச்சிட்டு இருக்கிற நேசமோ அவங்க மேலே வச்சிட்டு இருக்க உறவு தான் உண்மையான இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு. சும்மா இது நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்குற இன்ஃப்ளூயன்ஸ் மட்டும் கிடையாது. அப்படி போயிட்டு நீங்கள் மற்றவங்க லைஃப்பை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்க. நீங்கள் அந்த சோஷியல் மீடியா வச்சுட்டு ஒரு வெறுப்பை வந்து காமிச்சிங்கன்னா அது 1000 மடங்கு இன்க்ரீஸ் ஆகும், அது வளரும். அதே மாதிரி நீங்கள் ஒரு நம்பிக்கை காமிச்சிங்கன்னா அது 1000 வாட்டி வந்து வளரும். அதே மாதிரி துணிச்சல் காமிச்சிங்கன்னா அது 1000 வாட்டி மடங்கா போயிட்டு மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கும். அது யாராலையும் வந்து நீங்கள் நிப்பாட்ட முடியாது. ஸோ உங்களோட நாட்டோட எதிர்காலம் வந்து பாராளுமன்றமோ இல்லை ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து டிசைட் பண்ணலை, அவங்க வந்து தீர்மானிக்கல. அது எல்லாம் உங்கள் இளைஞர் கைகளில் தான் இருக்கு. உங்கள் கையில் வச்சிட்டு இருக்கிற ஃபோனோ சோஷியல் மீடியால தான் இருக்கு. ஸோ யாருமே இங்கே வந்து நாட்டோட ஃபேட்டை வந்து டிசைட் பண்ண முடியாது. ஸோ நானே வந்து நம்ம எல்லாருமே ஒரு உலகம் வந்து திரும்பி பார்க்கும்போது எப்படி பார்க்க போறாங்கன்னா, தமிழ்நாடுல இருக்க இளைஞர்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு போராடி இந்தியாவோட தலையெழுத்தே வந்து மாத்திருக்காங்க. அப்படிதான் இந்த சோஷியல் மீடியாவை நீங்க யூஸ் பண்ணுங்க. ஸோ ஒரு நல்ல குரலை வந்து சோஷியல் மீடியால நல்ல குரலா வந்து மாத்துங்க. சோஷியல் மீடியாவில் நீங்க வந்து ஒரு நல்ல உதாரணமா இருங்க. உங்க கமெண்ட்ஸை வந்து கரெக்டா நீங்க யூஸ் பண்ணுங்க. ஸோ நீங்க வந்து இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து வழி மட்டும் நீங்க காமிக்கல, வர ஜென்ரேஷன்ஸ்க்கும் நீங்க வழி காட்டியா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ இந்த படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் பெருசா வெற்றி படட்டும். தேங்க்யூ ஜான் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். இந்த படம் எடுத்த ப்ரொடியூசர் மகேந்திரன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து நான் எப்பவுமே ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் பேசுவேன். ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் இருந்தால் தான் ஒரு படம் வரும். ஸோ ப்ரொடியூசர் அப்படின்ற ஒருத்தர்னால தான் 100 பேருக்கு வேலை கிடைக்கும், 10,000 பேர் வந்து படம் பார்க்கலாம், 10 லட்சம் பேர் படம் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்த வந்து இயக்குனர் டைரக்டர் இல்லாமல் எந்த படமும் வெளியில் வர போகிறது கிடையாது. ஸோ உதயகுமார் சார் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார் ஒரு ப்ராப்ளம், எஸ்பெஷலி அது நானும் ஒத்துக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாளாக வந்து ஆல்மோஸ்ட் 6 months மோர் தென் மேபி மைண்டில் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்த தாட்டே இதுதான். நான் தமிழ் கிடையாது, ஐ எம் born brought up in Andhra, but due to love of Tamil Nadu and Tamil culture, I shifted over here. ஆனால் அந்த டைமில் நான் என்ன யோசிச்சிருந்த ஒரு தாட் ப்ராசஸ் வந்து என்ன இருந்ததுன்னா, இங்கே மட்டும்தான் ரொம்ப அன்பா அண்ணா அன்னு கூப்பிடுவாங்க. இது வந்து இப்போ இல்லை, ரொம்ப பாஸ்ட்லேருந்து இருந்த கல்ச்சர். அப்போ தெலுங்கு இண்டஸ்ட்ரி செப்பரேட், தமிழ் இண்டஸ்ட்ரி செப்பரேட் கிடையாது. அது ஒரு பாசத்தோட அண்ணா அக்கா அண்ணான்றது வந்து ரொம்ப பாசமாக இருந்தது. அதோட வேல்யூ, அதோட டெப்த் ஆஃப் ஆரிஜின் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இப்பவும் பார்த்தா எல்லாம் ப்ரோவாக மாறிச்சு. ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, தமிழ்நாட்டில் வந்து கல்ச்சர் அண்ட் சினிமா வந்து ஒரு பாட்டாக இருந்தது. ஒரு உலக சினிமாவே பார்க்கக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு. இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து we are lagging. அதுக்கு ரீசன் யாருன்னு பார்த்தா
நம்ம தான். ஏன்னா ஒரு சினிமாவுக்கு நான் தயாரிப்பாளராக இருக்கலாம், ரெண்டாவது சினிமாவுக்கு நானும் ஒரு ஆடியன்ஸ் தான். ஸோ ஒரு ஆடியன்ஸ் மைண்ட் செட் இப்போ எப்படி இருக்குது அப்படின்றது எனக்கு புரியல. ஆக்சுவலி உதயகுமார் சார் மென்ஷன் பண்ணி போன மாதிரி நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே, புஷ்பா மாதிரி மூவிஸ் வந்தாதான் ஆடியன்ஸ் பார்ப்பாங்களா, இல்லை பாகுபலி மாதிரி வந்தாதான் பார்ப்பாங்களா அப்படின்ட்டு. ஆனால் அதர் ஸ்டேட்ஸில் எல்லா லாங்குவேஜஸில் எல்லா மூவிஸுக்கும் ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக போயிட்டுருக்கு. ஈவன் ஒரு லாஸ்ட் வீக் ரொம்ப சின்ன படங்கள் தான் தெலுங்குல ரிலீஸ் ஆயிருக்கு, பயங்கர ஹிட்டு. ஆனால் இங்கே அந்த அந்த சென்ஸ் ஆஃப் அக்செப்டன்ஸே இல்லாமல் போகுது. அது நாங்கள் சரியாக எடுக்கலையா, இல்லை நாங்கள் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு ஃபுல்ஃபில் பண்ணலையா என்னன்றது அந்த கொஷின் மார்க்குக்கு நீங்கள் தெளிவாக பதில் சொல்லுங்க. ஏன்னா நம்ம கிட்ட ஒரு மீடியம் இருக்குது, கம்யூனிகேஷன். முன்னாடி மாதிரி ஒரு மீடியம் இல்லாம இல்லை. ஸோ ஏன்னா இந்த டீம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு பேஷனேட்டான ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி, ஏன்னா ஒரு 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 ப்ராஜெக்ட் ஒரு ஹில் ஸ்டேஷன்ஸ்ல போய் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட் டாஸ்க். நாங்கள் 2-3 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருந்தோம். அங்கே காஸ்ட் அண்ட் க்ரூ, டெக்னிக்கல், கேமரா, எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் மூவ் பண்ணி எடுத்துக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ ஐ pledge all the audience of Tamil cinema, do come to theaters, வாங்க, பாருங்க, கொண்டாடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. உங்களோட அன்பு, உங்களோட சப்போர்ட் கொடுத்தாதான் அடுத்த நம்மளால அடுத்த ஜெனரேஷனலா அப்கமிங் டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாருனாலையும் ஒரு வெற்றி படமான படங்கள் கொண்டு வர முடியும். ஸோ ஐ விஷ் ஆல் த பெஸ்ட் டு திஸ் என்டையர் டீம், காஸ்ட், எடிட்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ், கேமராமேன்ஸ். ஆல் த பெஸ்ட், விஷிங் யூ குட் லக். நன்றி, வணக்கம். எங்கள் அண்ணன் பேரரசன் மேலே இருக்காங்க. நான் இதில் பேரை வந்துட்டேன். அண்ணன் எங்கள் ஊருக்காரரு, அண்ணன் படத்தில் நடிச்சிருக்கேன். இன்னைக்கு விஜய் சார் இந்த லெவலுக்கு போகிறதுக்கு காரணமே அண்ணன் தான், பேரரசு தான். அது திருப்பாச்சி படம் பார்த்துருப்பீங்க, சிவகாசி படம் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி அதை சொல்ல மறந்துட்டேன். போனோன்னா வச்சு என்னை மன்னிச்சுக்குங்க. அப்புறம் எங்கள் அண்ணன் போஸ்ட் வந்துட்டு டைரக்டர் கலைஞர் சார், அவர் படத்தில் ஒரு படத்தில் நடிக்க போனேன். லொக்கேஷனில் இருந்தேன். மணிவண்ணன் சார், நானும் இன்னொருத்தர் காம்பினேஷனு. ரொம்ப நல்ல மனுஷர், நடிக்க வைக்கலை. இருந்தாலும் அவர் ரொம்ப நல்ல மனுஷர். அதில் நடிக்கலை, வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. என் காது மட்டும் நடிச்சிருக்கோம் அதில். அது அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னை மன்னிச்சுங்க. ஜாம்பானுங்களை சொல்லாமல் போனதுக்கு என்னை மன்னிச்சுங்க. நன்றி. இரவின் விழிகள் ஒரு ஓமை விழிகள் மாதிரி பெரிய வெற்றி அடையணும். பெரிய சந்தோஷம். மகேந்திரன் ப்ரொடியூசர் இப்போதான் சொன்னார், எங்கள் கட்சிக்காரன் என்ன காலையிலேருந்து ரொம்ப ப்ரெஷர் போட்டு கூப்பிட்டாங்க. அப்பவே நினைச்சேன் நான் இதுக்குள்ள ஏதோ உள்குத்துருக்கேன் அப்படின்ட்டு. நீங்கள் வந்தே ஆகணும்னு அடம் பிடிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்த்தாதுன்ட்டு நேற்று தானே நேற்று சாரி இந்த சண்டே அன்னைக்கு நடிகர் சங்கம் பொதுக்குழு நடந்துச்சு. ஏன்னா ஒருத்தர் ஓடி வரவேற்றாரு. நான் யார் ஒரு நடிகர் சங்கம் வரவேற்க டேரக்டரு சார் உங்களுக்காக தான் நின்றுக்கிட்டு. அப்போ தான் தெரிஞ்சு சார் இங்கே ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் திங்ஸ் இருக்குன்னுட்டு. வாழ்த்துக்கள் மகேந்திரன், ஹீரோவாக நடிச்சிருக்கீங்க. வில்லனாகவும் ட்ரை பண்ணியிருக்கலாம், இல்லை வில்லன் கூட பண்ணியிருக்கலாம். ஒன்றும் வாய்ப்பு கட்டாயமாக இருக்குது. கலைஞரில் நீங்கள் அண்ணா ஆர்வி என்ன டக்குன்னு கிளம்பிட்டாங்க. நிறைய விஷயம் சொல்லிட்டு போனாங்க. அதில் அவர் ஒரு பாயிண்ட்டை சொல்லிட்டு போனார், சினிமா அப்படின்ட்டு ரிலீஸ் பற்றி. இப்போ ரிலீஸ் அப்படின்னோடனே திமுக காரன் பக்கம் டக்குன்னு திரும்பிடுவாங்க. நானே பேசியிருக்கேன் நிறையா. ரிலீஸ்னோடனே ஏன் அந்த பக்கம் திரும்புகிறாங்கன்னு எனக்கு தெரியல. அப்போ ஒருவேளை அவங்க ரெட் ஜெயின்ட் சொன்னாங்கன்னா ஏன் ஏடிஎம்கே பீரியடில் ரெட் ஜெயின்ட் படம் பண்ணலையா? அந்த 10 வருஷமும் அவங்க படங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. உடனே அந்த பக்கம் திரும்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ரெட் ஜெயின்ட் பண்ணாத படங்களே 1008, 808 எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த கம்பெனிஸும் நம்ம எல்லாருக்கும் தெரியதான் தெரியும். பட் இந்த பக்கம் திரும்புவாங்க. பட் இது ஹேப்பன்ஸ், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் பட் அதுக்குள்ளே ஒரு உண்மை ஒன்று இருக்குது. அவங்க சொன்ன மாதிரி 12 படம் இப்போவும் தான் வருது. நமக்கே அதில் ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. ஏன்னா நானும் இயக்குனர் ஆனதுனால எனக்கு அந்த வழியை புரிஞ்சுக்க முடியுது. சார் ரிலீஸ் ஆனப்போ 2 வாரம் படம் ஓடிட்டு இருந்தது. 253 தியேட்டர் ரிலீஸ் பண்ணோன்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணீங்க. அப்புறம் 2வது வாரம் 180 சம்திங் போச்சு. ஆனால் 3வது வாரம் படம் இல்லை. அந்த பெயின் எனக்குமே இருக்கு. பட் அதுக்கு ரொம்ப பர்டிகுலராக இந்த நான் ஒன்றும் கேட்டேன், ஒரு 25 நாள் ஒரு போஸ்டர் விட்டுறதுக்கு ஒரு டைம் கொடுங்கன்னு கேட்டேன். இல்லை ஒரு 50 நாள் விட்டுறதுக்கு ஒரு ஷோஸ் கொடுங்கன்னு கேட்டேன். பட் கொடுக்க முடியல. அது ஒரு காலத்தில் படத்தை 50 நாளோ 100 நாளோ ஓட்டுறதுக்கான ஒரு டைம் கொடுத்தாங்க இல்லையா, அந்த டைம் இப்போ கொடுக்கறது இல்லை.
பட் அவங்கள குறை சொல்ற அதே சமயத்தில் ஆடியன்ஸும் ஒரு படம் ரிலீஸ் ஆன ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணிடுறாங்கன்னா அதான் இன்னொரு ஒரு வாரம் 10 நாள் ஓடிடியில் வந்துருமே, இது எதுக்கு நம்ம வந்து தேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு படத்தினுடைய ஆயுள் காலம் இப்போ ஈசல் மாதிரி 10 நாள் 12 நாள்னு மாறி போச்சு. ஸோ நம்ம அதை நம்ம அது மேலே கிளைமிங் பண்ணும்போது கூட கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்குது. கிளைமிங் ரைட் ஆர் ராங்? கிளைம் பண்ணுவோம், சார் சொன்ன மாதிரி கிளைம் பண்ணுவோம். 50 நாள் 60 நாள்னா சார் சொன்னாங்க 60 தேட்டர் எங்களுக்கு வரும், 60 தேட்டர் இன்னொருத்தருக்கு போகும், 60 தேட்டர் இன்னொருத்தருக்கு போனால் ஸோ 50 தேட்டரோ 60 தேட்டரோ ஷோஸ் வந்து 3 ஷோவோ 2 ஷோவோ இருந்ததுன்னா அது 50 நாளோ 60 நாளோ இருந்தால் தான் ஆடியன்ஸ் அப்போ பார்க்க முடியும். அவங்களுக்கு அண்ணன் சொன்ன மாதிரி அந்த டாப் 10 ரைட், அந்த டாப் 10ல வந்து 1 2 3 நாள் சொல்றதுக்கே 5 6 வாரம் 7 வாரம் 8 வாரம்லாம் எடுக்கும். இப்போ அது இல்லையே. படம் ரிலீஸ் ஆகுது, ரிலீஸ் ஆன 2வது ஷோலே எழுதிடுறாங்க. 3வது ஷோ வந்து நல்லா இருக்கு சுமாரா இருக்குன்னா கூட கூட்டம் கூடுது. 4வது ஷோ நல்லா இருக்குன்னு சொன்னா ஓகே, அடுத்த நாள் காலையிலேயே தியேட்டர் இல்லை, தூக்கிடுறாங்க. ஸோ இது பிஸ்னஸ் கம்ப்ளீட்டாக கன்வெர்ட் ஆயிடுச்சு, கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் படம் பண்ணணுமே தவிர இப்போ ப்ரொடக்ஷன் சைடில் ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு ஒரு தடவை சார் விஷால் சார் பேசியிருந்தாரு, சின்ன ப்ரொடியூசர்ஸ்லாம் இனிமேல் வராதிங்க அப்படின்னு. உடனே நான் தான் முதல் கண்டன குரல் கொடுத்தேன், நேரடியாகவும் போய் சந்தித்தேன், இன்டர்வியூஸ்லாம் கொடுத்தேன். பட் அவர் சொன்னதோட சென்ஸ் என்னவா இருக்குன்னா சின்ன சின்ன படங்கள் எடுக்கிறவங்க உஷாரா இருங்கிறது தான் சென்ஸ். ஆனால் அதை அவர் சொல்ல தெரியாமல் சொல்லிட்டார். அவர் உஷாரா இருங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க அப்படிங்கிறது தான் சென்ஸ். ஆனால் அவர் சொன்னதுனால பல ப்ரொடியூசர்ஸ் ஓடி போன கதை உண்டுன்னு வச்சுங்களேன். அது ராங் இஸ் ராங், அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் உண்மை என்னன்னா சின்ன படம் எடுக்கிறவங்கள்ட்ட கேட்கறது ஒன்று தான், இந்த படம் என்ன மாதிரியான அட்டென்ஷனை ஆடியன்ஸ் கிட்ட கிரியேட் பண்ணும். முதல் கேள்வி அந்த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் இன் பிட்வீன் அவங்க 2 பேருக்கும் தெரிய வேண்டியது என்ன காரணத்துக்காக இவன் தியேட்டருக்கு வரணும், என்ன மோட்டிவ் கிரியேட் பண்றீங்க தியேட்டர்ஸ்க்கான வர்றதுக்கு. அப்ப எந்த மோட்டிவுமே கிரியேட் பண்ணாம வர்றதுக்கான எந்த வாய்ப்புகளையுமே உருவாக்காம இருக்கிறது யார் மேல மிஸ்டேக்கு? ஈவன் மீ, ஈவன் யூ, ஈவன் எனிபடி, யாரா இருந்தாலும் அவனை உள்ள வர்றதுக்கான ஆப்ஷனை நம்ம கிரியேட் பண்ணாதது நம்ம மிஸ்டேக்ஸ். ஸோ இனி வர்ற டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், டெக்னீசியன்ஸ் இந்த பஞ்ச் பாயிண்ட் இருந்தா தான் வருவான். இதுதான் காரணம். இப்ப சொல்லுவாங்க கேஸ்ட் வச்சு படம் எடுக்கிறாங்க, மேபி காரணமா இருக்கலாம். அவங்க மட்டும் வந்து படம் பார்த்தது காசா மாறுறதான்னு நினைக்கலாம். மேபி அவங்களுக்கு மட்டுமான ப்ரீச்சிங்கா இருக்கலாம், மேபி அவங்களுக்கான முன்னேற்றமா இருக்கலாம், மேபி அவங்க ரொம்ப நாள் அடிபட்டதற்கான மருந்தா இருக்கலாம். எனிதிங் ஹேப்பன். பட் அந்த படத்துக்கு கூட்டம் கூடுதில்ல, காசா மாறுதில்ல. ஸோ இப்போ ப்ரொடக்ஷன் அண்ட் டைரக்ஷன் இன்பிட்வீன், இந்த இன்பிட்வீன் அது காசா மாறுறதுக்கும் தியேட்டர்ல படம் ஓடுறதுக்கான ரீசன் நான் சொல்றது ஒரு ரீசன். ஸ்டார்ஸ் அது வந்து நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, இட்ஸ் எ ரீசன். ஸ்டார்ஸ் வந்து கம்ப்ளீட்லி ரீசன். அவங்க வர்றது ஈவன் விமல் சார் வச்சு நான் படம் பண்ணும்போது ஒரு முதல் நாள் 2வது நாள் 3வது நாள் வந்து தியேட்டர்ல முக்கால்வாசி ஆடியன்ஸ் உட்கார்ந்தது அது போஸ்ட் எங்கிட்டுக்கு வரல, அந்த இசையமைப்பாளருக்கு வரல, ப்ரொடக்ஷன் எடிட்டர் யாருக்குமே வரல, விமல் சாருக்கு தான் வந்தாங்க. ஏன்னா அவர் களவாணியிலிருந்து அவர் ஒரு ஆடியன்ஸை சம்பாரிச்சு இருந்தாரு, அதுக்காக வந்திருந்தாங்க. ஸோ இப்போ ஹீரோஸ் கொடுக்குற சினிமா என்பது வேறு. ஸோ சினிமா எடுக்க வர்றவங்க ஈவன் இப்போ இந்த படத்துல இதையும் சேர்த்து சொல்லிடணும். கூடுதலா இப்ப நான் சொல்லிட்டு இருந்த காரணங்கள்ல இந்த படத்துல ஒண்ணு இருக்கு. பேய் படம், இந்த மாதிரியான த்ரில்லர்ஸ் அண்ட் கொஞ்சம் செக்ஸ் கலந்த படங்கள், சாமி படம், இது யார் நடிச்சாலும் ஓடிடணும் ஒரு கிராமர் இருக்கு. ஸோ நீங்க இந்த கிராமர்ல தப்பிச்சுக்கலாம், உங்களுக்கு ஒரு பேசிக் பிசினஸ் வந்துடும். நீங்க அதுல ஹீரோ யாரு வில்லன் யாருன்னு கூட பெருசா பார்க்க மாட்டாங்க. வியாபாரிகள் வந்து கேட்க போகும்போதே அதான் கேட்கறாங்க, எத்தனை சாங் இருக்கு, 5 சாங் இருக்கா, 2 ஃபைட் இருக்கா, இது என்ன காரணம், என்ன ஜானர் படம், த்ரில்லர். அப்ப த்ரில்லர்னா உள்ள எல்லாம் என்னன்னு போய் நோண்டி பாக்குறது இல்ல, அதுக்கு ஒரு பேசிக் பிசினஸ் இருக்கிறதா நினைக்கிறாங்க. என்னன்னா நமக்கு தெரியும் இது என்ன படம்னுட்டு, ஹிந்தியில தெரியாது, அங்கே ஒரு 10-12 லட்சம் ரூபாய்க்கு படத்தை வித்துருவாங்க. கர்நாடகால தெரியாது, ஒரு 10-12 லட்சம் ரூபாய்க்கு வித்துருவாங்க. இந்த மாதிரி பல்வேறு விதமான மொழிகள்ல அது விற்கிறாங்க. விற்கும் போது ஒரு 25 ரூபா 30 ரூபா 50 ரூபா ஒரு பேசிக் பிசினஸ் பிக்ஸ் பண்றாங்க. இப்படி ஏதோ ஒன்னாச்சும் வரும். ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த பிள்ளைங்க வந்து வீட்டுல படம் வரையும், ஒரு ஆர்டிஸ்ட் ஒருத்தனை படம் வரைஞ்சா அப்படியே அச்சு அசலா வரைவான், ஊரே சொல்லும் என்ன பிரமாதமா வரைஞ்சிருக்கீங்க, அது உண்மை. ஆனா வீட்டுல ஒரு குழந்தை தப்பா கிறுக்கும், அப்ப அம்மா சொல்லும் என்ன பிரமாதமா வரைஞ்சிருக்கேன்னு. அந்த மாதிரி நமக்கு நாமே படம் எடுத்து நல்லா இருக்கு நம்ம சொல்லிக்கிறோமே தவிர ஊரு சொல்லணும் அது நல்லா இருக்குன்னு. அப்பதான் அந்த படம் ஓடும். அப்புறம் நான் படம் எடுத்தேன் ஓடல, நான் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், நான் படம் எடுத்தேன் ஓடலன்னா படம் நல்லா இருந்தா தான் ஓடும். இப்ப படம் நல்ல படம் என்பது வேறு, அது பல விருதுகளை எடுக்கும். 2 படமும் நிறைய விருதுகளை எடுத்துச்சு, அந்த மாதிரி நிறைய விருதுகளை எடுத்தது, அது திருப்தி தரும், அதுதான் தரும்னு எங்களுக்கு தெரியும். பட் பணமாக மாறக்கூடிய திரைப்படங்களுக்கு யார் மேல பிளேமிங் நீங்க வச்சீங்கன்னாலும் தப்பு.
ஈவன் தியேட்டர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், இவங்க யார் மேலேயும் நீங்க பிளேமிங் பண்ணவே முடியாது. அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் வேணா பண்ணலாம். எனக்கு அது கொஞ்சம் வருத்தமான விஷயமும் கூட. சமீபத்தில் கூட நடந்துச்சு. ஒரு ஸ்டாரோட படம் வருது, உடனே அந்த சமயத்துல வெளியாக இருந்த சின்ன படங்களை பூரா எல்லாம் பின்வாங்கிறதே நான் பார்த்தேன். அந்த தேட்ல படம் வருதுன்னு சொல்லிட்டு முதல் நாள் போஸ்டர்ல வருது, சாரி பேப்பர்ஸ்ல வருது, ஒரு 10 நாள் பப்ளிசிட்டி பண்றாங்க. ஆனா இல்ல அது பெரிய படம் வருது, ஏன் பின்வாங்குறீங்க? ஏன் பெரிய படம் தோத்தது இல்லையா? பெரிய படம் தான் தோக்குது. சின்ன படங்களை விட அதிகமா தோக்குறது பெரிய படங்கள் தான். அவங்களுக்கு தான் பாதிப்பு அதிகம். ஏன் விட்டு கொடுக்குறீங்க? போராட வேண்டியதானே, படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டியதானே. அதே படத்தை நீங்க லேட்டா ரிலீஸ் பண்ணி ஓடின படம் லிஸ்டே நான் சொல்லுவேன், நீங்க அன்னைக்கே ரிலீஸ் பண்ணி இருந்திருக்கலாமே. அப்ப என்ன ஆகுதுன்னா, அவங்கள பயந்துக்கிட்டு நீங்க வெளியில வரும்போது சார் சொன்ன மாதிரி 150 தியேட்டர் 150 தியேட்டர் 100 தியேட்டர் 100 ஷோஸ் 100 200 ஷோஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஷோஸ் எல்லாமே அவங்களுக்கு போகுது. தே பிளேட், அவங்க நல்லா விளையாடுறாங்க. ஏன்னா களத்தை நீங்க தான் கொடுத்தீங்க. எதுக்கு களத்தை கொடுக்குறீங்க? நான் ஏற்கனவே ஒரு ஆக்சுவலா இப்போ வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் எல்லாம் சேர்ந்து போய் பேசியிருக்காங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் கவுன்சில் எல்லாமே வந்துட்டு துணை முதல்வர்கிட்ட போய் பேசியிருக்காங்க. டிக்கெட் நிர்ணயம்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க, கவர்மெண்டே இதை போய் பண்ணலான்ட்டு. இதை நான் கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு முன்பு நான் பேசியிருக்கேன். நான் என்ன கேட்கிறேன், முழு அதிகாரமும் யாருக்கிட்ட இருக்கு? பணம் போட்ட ப்ரொடியூசர்ஸ் கிட்ட இருக்கு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, 2 கோடி ரூபாய் 3 கோடி ரூபாய் சொத்து தானே ஒரு திரைப்படம். 10 கோடி இருந்தா 10 கோடி ரூபாய் சொத்து தானே உங்க திரைப்படம். உங்க சொத்தை தூக்கி கொண்டு யார்ட்டையா கொடுப்பீங்களா? உங்க நிலத்தை யார்ட்டையா கொண்டு கொடுப்பீங்களா? யார் பேர்ல எழுதி வைப்பீங்களா? உங்க வீட்டை யார் பேர்லயாவது எழுதி வைப்பீங்களா? படத்தை மட்டும் ஏன் இன்னொருத்தன் பேர்ல எழுதி வைக்கிறீங்க? என்ன பயம் உங்களுக்கு? என்ன பயம்? படம் எடுக்கிறவனுக்கும் 10 கோடி ரூபாய் போட்டு படம் எடுக்கக்கூடிய தைரியம் இருக்கு உங்களுக்கு. தியேட்டரை பிடிச்சு படம் ரிலீஸ் பண்ண தெரியாதா? அப்ப நீங்க பிசினஸ் கத்துக்காம வந்திருக்கீங்க உள்ள. பிசினஸ் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. 10 கோடி 15 கோடி 5 கோடி 8 கோடி 3 கோடி என்ன வேணா போடுங்க, வாங்க. ஒரு படம் எடுக்கிறாரா, அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணுங்க. ப்ரொடக்ஷன் பண்றாரா, அவர் கூட ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்ணுங்க. டிஸ்ட்ரிபியூஷன்ல கத்துக்கங்க, அப்புறம் வாங்க சினிமாவுக்கு. அப்புறம் தோத்து போயிட்டேன்னு அழுகிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. கத்துக்குங்க. எனக்கு ஆசையா இருக்கு, டிஸ்ட்ரிபியூஷன் கத்துக்க போறேன், பண்ண போறேன், சீக்கிரமே பண்ணுவேன். தோக்குறோன்னு ஜெயிக்கிறேன்னு பண்ணுவேன். டிஸ்ட்ரிபியூஷன்ல தான் பிரச்சனை வந்து நின்றுது கடைசியா. யார்ட்டையாவது கொடுக்க வேண்டி இருக்கு. நம்ம அவ்வளவு சிரமப்பட்டு ஒரு படத்தை ரெடி யாரா கொடுத்துட்டு கெஞ்ச வேண்டி இருக்கு. ஏன் கெஞ்சணும்? இனி வரும் காலங்கள்ல ப்ரொடக்ஷன் பண்றவங்க படத்தை எடுத்துட்டு நீங்களே ரிலீஸ் பண்ணுங்க. ஏன் யாரு பின்னாடியும் ஓடுறீங்க? அப்புறம் திமுக பண்ணுச்சு, அதிமுக பண்ணுச்சு, அவர் யாரும் இங்க பண்ணல. உங்க பயம் உங்க கண்ணுக்கு முன்னாடி நிக்கிறதெல்லாம் பூதம் மாதிரி இருக்கு. பயப்படாம படம் பண்ணுங்க, செய்யுங்க. இந்த திரைப்படம் பற்றிய வாழ்த்துக்கள், நன்றி. இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் இந்த நிகழ்வுக்கு வந்தபோது இந்த படம் குறித்து சில குறிப்புகளை சொன்னார். அதாவது இணையதளங்களால் இன்றைக்கு ஏற்படுகிற சீரழிவுகள் குறித்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற திரைப்படம் என்று சொன்னார். அந்த செய்தியை கேட்டவுடனேயே இந்த நிகழ்வில் பங்கேற்றதற்காக நான் மகிழ்வு அடைந்தேன். இந்த திரைப்படத்தினுடைய வெளிப்பாடுகள் எதுவும் அது போன்ற ஒரு சிந்தனையை ஏற்படுத்தவில்லை. ஒரு ஹாரர் மூவி மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து இருந்தது. அது ஹாரர் மூவியாக இருந்தாலும் கூட அந்த திரைப்படம் சொல்லுகிற செய்தி என்பது இன்றைக்கு சமூகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிற, மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு செய்தி குறித்த விழிப்புணர்வை இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் ஏற்படுத்தி இருக்கிறார். அதற்காக ஒரு படைப்பை உருவாக்கி இருக்கிறார் என்பது போற்றுதலுக்குரிய ஒரு விஷயம். பொதுவா வந்து திரைப்படங்களை பற்றி பேசுகிற போது அதனுடைய வெளியீடுகள் குறித்து கவலைப்பட்டார்கள். மதிப்புக்குரிய போஸ் வெங்கட் அவர்கள் பேசுகிற போது, திரைப்பட வெளியீடு என்று சொன்னாலே எங்களை திரும்பி பார்க்கிறார்கள் என்று வருத்தத்தோடு பேசினார். ஒரு நிறுவனம் ஒரு திரை அரங்குகளில் தொடர்ச்சியாக
தங்கள் நிறுவனம் வாங்குகிற திரைப்படங்களே இருக்கிறது மாதிரி பார்த்துக்கிட்டா வேற யாரு அந்த எந்த திரையரங்கில் திரைப்படங்களை வெளியிட முடியும்? அப்ப சின்ன திரைப்படங்கள் வருகிற திரைப்படங்களுக்கு திரையரங்குகள் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு, படையாண்ட மாவீரன் அப்படின்னு. படம் பார்த்தவர்கள் எல்லோருமே சொல்லுகிறார்கள், ரொம்ப நல்லா இருக்கு இந்த படம், வசனங்கள் மிக சிறப்பாக இருக்கிறது, தமிழ் சமூகத்தினுடைய ஓர்மை பத்தி பேசுகிற ஒரு அருமையான திரைப்படம் அப்படின்னு படத்தை பார்த்தவர்கள் எல்லோரும் சொல்லுகிறார்கள். படம் எங்க ஓடுது? தமிழ்நாட்டில் நூன் ஷோ போகுது, செகண்ட் ஷோ போகுது, ஒரு ஷோ, ஒரு காட்சி தான் ஒரு திரைப்படம். அந்த திரைப்படம் போகுது, எந்த இடத்துல ஓடுதுன்னு ப்ரொடியூசருக்கே தெரியல, எந்த தேட்டர்ல இருக்கு எந்த தேட்டர்ல எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தெரியல. இதை ஒழுங்குபடுத்த வேண்டும். யார் ஒழுங்குபடுத்துவது? இங்க இருக்கக்கூடிய திரைப்பட துறையை ஒழுங்குபடுத்துவதற்காக இருக்கக்கூடிய திரைப்பட சங்கங்கள், திரைப்பட தயாரிப்பு நிறுவனங்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், இவங்க எல்லாரும் தான் இந்த திரைப்பட துறையை வழிநடத்துவதற்காக இருக்கிறவர்கள். இவங்க எப்பவுமே கவலைப்படுவதில்லை. அதுக்கு என்ன காரணம்னா அரசியல். வருத்தப்பட்டுக்குவாங்க, இவங்க கோவப்பட்டுருவாங்க அப்படிங்கிற அந்த பார்வை இருக்கு பாருங்க. அதுதான் இன்றைக்கு தமிழ் சினிமா கொஞ்சம் கொஞ்சமாக மக்களால் பார்க்க முடியலைங்கிற சூழல் இருக்கு. போன் பண்ணி கேட்குறாங்க, இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்களே, எங்க ஓடுது இந்த படம்? சென்னையில் எங்க ஓடுது? சென்னையில ரோகிணியில காலை காட்சி. முன்னாடியெல்லாம் அப்படி கிடையாது, அது ஒழுங்குபடுத்தப்பட்டு இருந்துச்சு. நான் முதல் படம் பண்ணும்போது 1996 எல்லாம் ரஜினிகாந்த் படமா இருந்தாலும் சென்னையில 5 தேட்டர்ல தான் போகும். அது நான் முதல் படமா பண்ணாலும் அந்த படம் சென்னையில 5 தேட்டர்ல தான் போகும். தமிழ்நாடு முழுதும் அப்படி இருந்தது. ஆனால் இன்னைக்கு என்னவா இருக்கு? ஒரே படம் ஒரு காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற அத்தனை அந்த ஸ்கிரீன்லயும் ஒரே படமே போடுறாங்க. பெரிய நடிகர் படமா இருந்தாலும் அல்லது பெரிய நிறுவனம் தயாரிக்கிற படமா இருந்தாலும் அந்த படத்தை ஒரே காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற எல்லா ஸ்கிரீன்லயும் ஒரே படத்தை போடுறாங்க. அப்புறம் எப்படி மற்றவங்க சின்ன படங்கள், இது போன்ற திரைப்படங்கள் எப்படி வர முடியும்? உண்மையாகவே சமூக அக்கறையோடும் பொறுப்புணர்வோடும் மக்களை குறித்த சிந்தனையோடும் சிறிய திரைப்படங்கள் தான் எடுக்கப்படுது. சூப்பர் ஸ்டார்ஸ் நடிக்கிற திரைப்படங்களோ அல்லது பெரிய பெரிய நிறுவனங்கள் தயாரிக்கிற திரைப்படங்களோ கொஞ்சம் கூட சமூக அக்கறையற்ற திரைப்படங்களை தான் அவங்க எடுக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா சமூக சீரழிவை உருவாக்குகிற திரைப்படங்களை தான் அவர்கள் உருவாக்குகிறார்கள். சிறிய திரைப்படங்கள் தான் அழகான கருத்தை, அற்புதமான கருத்தை முன்வைத்து இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு செய்தி. இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், இன்ஸ்டாகிராமின் மூலமாக எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க. குறிப்பா பெண்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் எவ்வளவு சீரழிவுகளை இன்றைக்கு சந்திக்கிறாங்க. இந்த இணையதளங்களின் மூலமாக எவ்வளவு மர்டர்ஸ், எவ்வளவு கொலைகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக பெண்கள் எந்த அளவுக்கு இணையதளங்கள் மூலமாக ஏமாற்றப்படுகிறார்கள் நீங்க யோசிச்சு பாருங்க. அதைத்தான் இந்த தம்பி சிக்கல் ராஜேஷ் அவர்கள் நான் வந்தபோது அவர் சொன்னார். அப்ப நமக்கு பொறுப்பு இருக்கு. இன்னைக்கு கையில செல்போன் வச்சிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரை பார்க்கின்ற போதும் அச்சம் ஏற்படுகிற ஒரு சூழல் இன்றைக்கு உருவாயிருக்கு. நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு செல்போனை வச்சிருக்காங்க. வீட்டில் இருக்கிறவங்க யாரும் ஒருத்தரோடு ஒருத்தர் மனம் விட்டு பேசுகிற நிலை இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நம்ம குழந்தைகளோடு நம்ம மனதை விட்டு உட்கார வச்சு சோபால உட்கார வச்சு ஒரு 10 நிமிஷம் பேச முடியுதா? நம்ம பேசிக்கிட்டே இருப்போம், அவன் போனை நோண்டிக்கிட்டே இருப்பான். அப்ப இந்த இணையதளத்துக்கு அடிமையாகி விட்டோம். நைட்டு 2 மணிக்கு போன் பண்ணாலும் ஒரே ரிங்கில் நண்பர்கள் எடுக்கிறாங்க, கவலைப்படவே தேவையில்லை. விடிய 3 மணிக்கு போன் பண்ணாலும் ஒரே ரிங்கில் நண்பர்கள் எடுக்கிறாங்க. என்ன காரணம்? யாரும் தூங்குறது இல்ல. என்னங்க, நான் சும்மா நீங்க முடிச்சிருக்கீங்கன்னு பாக்குறதுக்காக அடிச்சேன், இன்னும் தூங்கலையா? இல்ல தலைவா, ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கேன் தலைவா அப்படிங்கிறாங்க. அப்போ இணையதளங்கள் இன்றைக்கு ஏற்படுத்துகிற இந்த பாதிப்பு இருக்கு பாருங்க, அதுதான் ஒட்டுமொத்தமாக சினிமா துறையவும் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்புக்கு ஏற்படுத்தி இருக்கு. திரையரங்குகள் இன்னைக்கு எல்லாம் திரையரங்குல படம் போடுறது அப்படிங்கிறது
அதுவும் சிறிய திரைப்படங்களை திரையரங்குக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறது பண விரயம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலைத்தான் இன்னைக்கு தமிழ் சினிமா ஏற்படுத்தி வச்சிருக்கு. தம்பி வீரா பேசும்போது சொன்னாங்க, ஆந்திராவில் வந்து சின்ன சின்ன திரைப்படங்கள் வந்து பெரிய பெரிய வெற்றிகள் வந்து அடையுது அப்படின்னு சொல்லி. அங்கெல்லாம் ஒரு ஒழுங்கு இருக்கு. தயாரிப்பாளர்களுக்கும் திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கும் நடுவுல ஒரு ஒழுங்கு இருக்கு அங்கெல்லாம். அதை நம்ம விட்டுட்டு தமிழ் சினிமா ஒழுங்கா இல்லைன்னா எப்படி ஒழுங்கு வரும் சொல்லுங்க பாப்போம். எத்தனையோ முறை இயக்குனர்கள் சங்கத்தில் இருந்து சென்று பேசியிருக்காங்க. இதை வந்து ஒரு ஒழுங்கு கொண்டு வரணும், சின்ன திரைப்படங்களை வந்து ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு 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 ஒதுக்கீடு செய்யணும், ஒரு பெரிய படம் வந்துச்சுன்னா ஒரு 10 சிறிய படங்களை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி கவலைப்படுறது எங்களுடைய இயக்குனர் சங்கம் தான் கவலைப்படுது. ஒவ்வொரு முறையும் அதை எடுத்துட்டு போய் அவங்க பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஆனால் அதை நடைமுறைப்படுத்த வேண்டியவர்கள் அதை நடைமுறைப்படுத்த மாட்டேங்கிறாங்க. இது போன்ற திரைப்படங்கள் நிறைய வரணும். இந்த தம்பி மகேந்திரன் வந்து எந்த நம்பிக்கையில் எந்த துணிச்சலில் பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்றது சொல்லுங்க. இன்வெஸ்ட் பண்ண பணத்தை ஒரு பெட்டி கடைக்காரர் ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பெட்டி கடை வச்சா அதுல இருந்து ஒரு 5,000 ரூபாய் நம்ம சம்பாதிச்சிடலாங்கிற நம்பிக்கை இருக்கு. கண்ணுக்கு முன்னாடி அந்த பொருள் இருக்கு. ஆனால் சினிமாவில் இன்வெஸ்ட் பண்ண வர்ற ஒரு தயாரிப்பாளருக்கு இன்றைக்கு நம்பிக்கையை இழக்கிற ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு வந்து உருவாகி இருக்கு. புதுசா சிந்தனையாளர்கள் வருகிறார்கள், புதுசா கதையாசிரியர்கள் வருகிறார்கள், புதுசா தொழில்நுட்ப கலைஞர்கள் வருகிறார்கள். இந்த பாருங்க, தம்பி அசார் பத்தி சொல்லுகிற போது சொல்றாங்க, அவ்வளவு டெடிகேஷனோட தன்னுடைய பாடல் பதிவு முடிகிற வரை உட்காராமையே நின்றுட்டு இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. இளைய தலைமுறை பிள்ளைகள் அந்த அளவுக்கு இந்த கலைய சினிமாவை வந்து பயங்கரமா நேசிக்கிறாங்க. ஆனால் சினிமா இன்றைக்கு என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா, அது கார்ப்பரேட் மயமாகி ஒரு சில பேர்களுடைய கைக்கு போய் சினிமா எல்லாராலும் எடுக்க முடியாது, அப்படி எடுத்தாலும் அதை பொதுமக்களுடைய பார்வைக்கு கொண்டு வர முடியாது. அப்படி கொண்டு வந்தாலும் ஒரு ஷோ 2 ஷோ மார்னிங் ஷோ எந்த தேட்டர்ல ஓடுதுன்னு நான் தான் ப்ரொடியூசர்னா எனக்கே தெரியாது. காலையில எந்திரிச்சு பார்த்தா நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்த விளம்பரத்தை நான் போட்டிருப்பேன். இந்த தேட்டர்ல 3 ஷோ, இந்த தேட்டர்ல 4 ஷோன்னு நான் முத நாள் கொடுத்த விளம்பரத்தை போட்டிருப்பேன். அந்த தேட்டர்ல எல்லாம் படமே இருக்காது. அப்ப யாரு இதெல்லாம் முடிவு பண்றது? இதையெல்லாம் ஒழுங்கு செய்வது யாரு? இது போல ஏதாவது ஆடியோ லான்ச், இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு வரும்போது நாங்க பேசுறோம். ஆனால் இவற்றை ஒழுங்கு செய்ய வேண்டியவர்கள் முறையாக கவனித்து உட்கார்ந்து பேசி நேர்படுத்தினால்தான் சினிமா வந்து சரியாக இருக்கும். இந்த திரைப்படத்தை பொறுத்தளவுல வந்து அண்ணன் போஸ் வெங்கட் அவர்கள் சொன்னது போல இது நிச்சயமா வந்து ஒரு பிசினஸ் ஆகக்கூடிய ஒரு மெட்டீரியல் தான். இது வந்து ரொம்ப பிரமாதமா வந்து ஒளிப்பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த திரைப்படம் ரொம்ப பிரமாண்டமா வந்து காட்சி அமைப்புகளை வந்து தம்பி பாஸ்கர் அவர்கள் மிக அற்புதமா வந்து ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். அதே போல ஒரு ஆர்வம் ஊட்டுகிற திரைக்கதை இந்த படத்துல இருக்குது. நமக்கு அந்த ட்ரெய்லரை பார்க்கும் போதே நமக்கு வந்து தோணுது, படம் வந்து ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துது. நிச்சயமாக இது ஒரு மிகச்சிறந்த திரைப்படமா வரும். நம்ம எல்லாம் இந்த திரைப்படத்தை வெற்றி திரைப்படமா மாத்துறது வழக்கம் போல எங்களுடைய பத்திரிகை நண்பர்கள், யூடியூப் நண்பர்கள், அதுலயும் பாத்தீங்கன்னா பெரிய திரைப்படங்களா இருந்தால் மட்டும்தான் வந்து இன்னைக்கெல்லாம் வந்து விமர்சனங்களே வந்து எழுதுறாங்க, விமர்சனங்களே சொல்றாங்க. அதுலயும் சொல்ல போனீங்கன்னா லேண்ட்மார்க்கா இன்னைக்கு வந்து சில யூடியூபர்ஸ் வந்து இருக்காங்க. அவங்க வந்து விமர்சனம் பண்ணா மட்டும்தான் அது ஒரு நல்ல படம் அப்படிங்கிற மனநிலையெல்லாம் உருவாக்கி இன்னைக்கு வச்சிருக்காங்க. சோசியல் மீடியா அதை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது, அப்படித்தான் இன்னைக்கு உருவாகி இருக்கு. அதனால இது போன்ற திரைப்படங்களுக்கு நீங்க சிறிய படங்களுக்கு ஆதரவு கொடுங்க. என்னைக்காவது ஒரு நாள் தான் இந்த கதாநாயகர்களோட படங்கள் வரும். ஆனால் சிறிய திரைப்படங்கள் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும். அப்ப நம்ம யாரு பக்கம் நிக்கணும்? என்னைக்காவது ஒரு தடவை வரப்போற, வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஹீரோ ஒரு படம் நடிக்கிறாரு. ஆனால் சிறிய திரைப்படங்கள் தொடர்ந்து மாசம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இந்த திரைப்படங்களை நம்ம ஊக்குவிக்கணும். அதை சரியான திரைப்படங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லணும். அவங்க மக்களை நீங்க திரையரங்குக்கு வர வைக்கிற பெரும் பணி மீடியா கையில தான் இருக்கு. இந்த திரைப்படம் இரவின் விழிகளை நாங்கள் உங்களிடம் ஒப்படைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ஆறு மாதத்துலேருந்து போஸ்டங்கட்டிலேருந்து கலைஞர் வரைக்கும் எல்லா கண்டட்டையும் கலக்கி கொடுத்தாச்சு. நானே கலங்கி போயிருக்கேன், என்னடா பேசுறதுன்ட்டு. அதிமுக சார்பாக இங்கே வந்து வாழ்த்திய ஆர் உதயகுமார் சாருக்கும், திமுக சார்பாக இந்த இரவின் விழிகள் படத்தை வாழ்த்திய போஸ் கட்டவர்களுக்கும், நாம் தமிழர் சார்பாக இந்த இரவின் விழிகள் படத்தை வாழ்த்தி பேசி அமர்ந்திருக்கும் அண்ணன் கலைஞர் அவர்களுக்கும், பாஜக சேரவிருக்கும் அனைவருக்கும், இல்லை அதான் சேரப்போகிறாங்க மற்றவங்களாம், ஆமாம் சேரப்போ அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இது ஃபஸ்ட்டு பார்த்தா எல்லாரும் ஒரு பேச்சையும் கேட்டு அசந்துட்டேன். அதில் கதாநாயகி நீமா மாமா சொல்ல கைப்பிச்சு, அவங்க நல்ல நடிகை நிரூபிச்சிட்டாங்க. அவங்க டேரக்டர் மாதிரி மிமிக்ரி, அவர் எப்படி பேசுவாரோ அதே மாதிரி மிமிக்ரி பண்ணாங்க பாருங்க, அங்கேயே சிறந்த நடிகை ஆகிட்டாங்க. வாழ்த்துக்கள், நல்லா மிமிக்ரி பண்ணுறீங்க. அடுத்து கோமல் சர்மா அவர்கள், அவங்க அரசியல் தலைவர்கள் பேச வேண்டிய பேச்செல்லாம் பேசியிருக்காங்க. கலைஞர் சார் சீமான் பேச வேண்டியது அவங்க பேசிட்டாங்க. இப்போ சோசியல் மீடியா எந்த அளவுக்கு கேவலமாக இருக்குது, எதாவது தப்பாக யூஸ் பண்ணுறாங்க, அது எப்படி சரியாக யூஸ் பண்ணணும். உண்மையிலேயே ஒரு சினிமா விழாவில் வந்து ஒரு சமூகத்துக்கு தேவையான விஷயத்த சொல்லிட்டாங்க. நன்றி. முதல்ல பாடல் எல்லாம் ஆரம்பிச்சு மிஸ்டருக்கு வாழ்த்துக்கள். அந்த அம்மா சென்டிமெண்ட் சாங்கு ரொம்ப உண்மையிலேயே மனசை டச் பண்ணிச்சு. இசைஞானி இளையராஜா சாங்கு கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஆமாம், அந்த பாடகரும் இளையராஜா வாய்ஸு நீங்கண்ணா இளையராஜா பயங்கர ரசிகர் போல இருக்கு. ஆமாம், நல்லா இருந்துச்சு சார். ஆமாம், அவங்க இசைஞானி பாடுற மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அப்புறம் அவங்க நீங்கள் பாடின பாட்டு ஒன்று போடலை, அதை போட்டுக்கணும், நல்லா கொஞ்சம் செக்ஸியாக இருந்துச்சு. உதயகுமார் சார் ஃபீல் பண்ணார், இது இந்த படத்தில் இருக்குனாரு. ஆமாம் சார், அது போடலை அப்படின்னாரு. அது இப்போ விட்டாங்க சார், நான் கிளம்புறேன்ட்டார். அது ஃபஸ்ட்டு பேசி போன காரணமே அது எதிர்பார்த்தது இல்லை இங்கே, அதனால கிளம்பிட்டார். நல்லா இருந்துச்சு சாங். ட்ரெய்லர் நான் அதை உதவிக்குனராக சேர்றதுக்கு முன்னாடி அப்போ நிறைய படங்கள் ட்ரெய்லர் தியேட்டரில் போடுவாங்கள்ல, அப்படியே ஃபஸ்ட்டு இப்போ ஒரு ட்ரெய்லர் பார்த்து வியந்ததுன்னா ஊமை வெளிகள் தான். மிரண்டான், ஏடா இப்படி ஒரு ட்ரெய்லர் ஆகிட்டு எப்போ படம் வருங்கிற அளவுக்கு அது எதிர்பார்ப்பு உண்டாக்குச்சு. அது மாதிரி இரவு விழிகளும் சில ஷார்ட்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. கேமராமேன் பாஸ்கருக்கு வாழ்த்துக்கள் சார். அந்த டாப் ஆங்கிள் அப்படியே அந்த கார் போகிறதுலாம் ரொம்ப ரொம்ப மிரட்சியாக இருந்துச்சு. ஒளிப்பு ரொம்ப இந்த படத்துக்கு மிகப்பெரிய படம். அப்புறம் ப்ரொடியூசர் அவரே கதாநாயகன், அவர் பேர் வற்புறுத்தி போட்டுட்ருக்காரு ஹீரோவா. ஆமாம், அது சிலது கதைக்கு தேவைப்படும். சில முகங்கள் வந்து இப்போ என் ராசவன் மனசில் வந்து அதுக்கு ராஜகிரண் தான், வேறு யாரும் அந்த நல்லி எலும்பு கடிக்க முடியாது, அதுக்கு அவர் தான். அது மாதிரி சில படங்களுக்கு அந்த உருவம் தான் கதாநாயகன், அழகா சிவப்பா அதெல்லாம் அது வேற. இந்த கதைக்கு கரெக்டாக தேவைப்பட்டிருக்கு. ஆனால் ரொம்ப அதிகமாக முகமுடி போட்டு வந்துட்டிய, அங்கேயும் கொஞ்சம் உஷாராயிட்டார். அவர் ஃபுல்லாக தாங்க மாட்டாருன்ட்டு முகமுடி போட்டு எப்போ கட்டணுமோ எப்போ கழட்டிட்டார். டயருக்கு யோகமான நாள் தான் அவர் நடிச்சிருக்கிறாரு. இயக்குனர் சிக்கல் ராஜேஷ் சிக்கல்னால் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது, நாட்டிலே ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. அது எப்போ கலைய போகிறோம் தெரியும், 2026 கலையும் எல்லாத்தையும் ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. ஆனால் சிக்கலுங்கிறது எங்கள் ஊர் நம்மள மாதிரி தான், ஊர் பசங்கள ஒரு ஊர் பேரை கூட வச்சுக்கிட்டாரு.
த்ரில்லர் மூவி, நல்ல கண்டென்ட். சொல்லும்போது இன்னைக்கு பெண்கள் நிலை இந்த நாட்டில் எவ்வளோ மோசமாக இருக்குது. நம்ம சொல்லிக்கிருக்கோம், அப்படியே பெண்கள் சுதந்திரமாக அடைஞ்சிட்டாங்க, பெண்கள் இன்னைக்கு ஆணுக்கு நிகர் பெண், பெண்கள் இன்னைக்கு புரட்சி பெண், புதுமை பெண், நம்மளாம் சொல்லிக்கிறது தான். அப்படியே இன்னைக்கு பெண்கள் மாதிரி கேவலமான இது இல்லை. சொன்ன மாதிரி அதுக்கு சொன்னார், நைட்டில் போனால் தான் சுதந்திரம்னா பகலே போக முடியல. அன்னைக்கு சொன்னாங்க, எந்த ஒரு இரவில் ஒரு பெண் நகையெல்லாம் அணிஞ்சிட்டு எப்போ தனியாக போகிறாங்களோ அன்னைக்கு சுதந்திரம்ட்டு. இன்னைக்கு நகை மட்டும் போகாது, கற்பும் போயிடும் போடுது. அதுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த மாதிரி இந்த இறைவன் விழிகள். நல்ல ஒரு த்ரில்லருங்கும்போது உங்களுக்கு இப்போ பிஸ்னஸ் பிரச்சனை இல்லை, அப்படியே பண்ணிடலாம். படம் வெற்றியுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி எல்லோரும் பேசும்போது படத்தோட வெளியீடு, சின்ன படங்களுக்குள்ள பிரச்சனைகள், ரிலீஸில் உள்ள பிரச்சனைகள், ஆர் விஜயகுமார் சார்லேருந்து போஸ்ட் வெங்கட் சார்லேருந்து கலைஞர் மன்னன் வரைக்கும் இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி ஒரு ஆதங்கம், ஒரு கவலை. சினிமாவில் உள்ள ஒரு பெரிய இடர்பாடு. இன்னைக்கு படம் எடுக்கிறது இன்னைக்கு பெரிய விஷயமே இல்லை, அதை ரிலீஸ் பண்ணுறது தான் பெரிய விஷயமா இருக்குது. ஒரு சின்ன படத்தை ரிலீஸ் பண்ணுறது தான் முதல் வெற்றியாக இருக்குது. இன்னைக்கு நம்ம நிறைய சொல்கிறோம், தேட்டருக்கு வர மாட்டேங்கிறாங்க, தேட்டரு கிடைக்க மாட்டேங்குது, ஷோ மாற்றி கொடுக்குறாங்க. ஆளுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம்ண்ணே, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது நம்ம ஒரு தேட்டருக்காரங்களை குறை சொல்லிட முடியாது, தயாரிப்பாளரும் குறை சொல்லிட முடியாது, மக்களுக்கு குறை சொல்ல முடியுமா, அவங்க குறை சொல்ல முடியாது. நிறைய சின்ன படங்களை அவங்க பார்த்து மிகப்பெரிய வெற்றி அடைச்சிருக்காங்க, எத்தனை சின்ன படம் ஓடி இருக்கு, அப்போ மக்களும் குறை சொல்ல முடியாது. இங்கே எங்கே என்ன சிக்கல், என்ன பிரச்சனை, இது ஆராய வேண்டிய விஷயமா இருக்கு தவிர இதில் ஒரு குற்றச்சாட்டாக ஒரு இதை நம்ம கொடுக்குற மாதிரி இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று உண்மை, முன்னெல்லாம் சினிமா நல்லா இருக்கணும்னு எல்லா சினிமாவுக்கும் நினைப்போம், சினிமா நல்லா இருக்கணும் எல்லா தயாரிப்பும் நினைப்பாங்க, சினிமா நல்லா இருக்கணும் எல்லா நடிகரும் நினைப்பாங்க, சினிமா நல்லா இருக்கணும் எல்லா இயக்கமும் நினைப்பாங்க. ஆனால் இன்னைக்கு இல்லை, நான் நல்லா இருக்கணும், என் படம் மட்டும் ஓடணும், என் படம் ஓடாட்டேன்னா என் படத்தை எல்லாத்துலேயும் போட்டு நான் வசூல் வரணும், இத்தனை ஓடி வசூல் நான் சொல்லணும். ஒரு ப்ரொடியூசரு எல்லா தேட்டரும் அவர் கவர் பண்ணிடுறாரு, இன்னொரு ப்ரொடியூசருக்கு தேட்டர் வேணுமெங்கிற அவங்க கவலைப்பட்டதில்லை. அப்போ இன்னைக்கு சினிமா அழிக்கிறது சுயநலம். என் படம் ஓடினா போதும், என் படம் ஓடினான்னு ஓடாட்டேன்னா அப்படி நினச்சா நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சினிமா அழிஞ்சு அதில் நம்மளும் அழிச்சிருவோம். யாரோ சுயநலத்தில் இருக்காங்களோ அவங்களும் அழிச்சிருவாங்க. இது ஒரு பொது பார்வை வேணும். சினிமா நல்லா இருக்கும்னா நடிகர்லேருந்து தயாரிப்பாளர்லேருந்து இயக்குனர்லேருந்து எல்லாரும் நினைக்கணும். அது இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு கலைஞர் சார் சொன்ன மாதிரி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அதான் சார், பெரிய ஸ்டார் படமும் 5 தேட்டர் தான். வடபழனியில் கமலா தேட்டரில் போட்டால் உதயம் தேட்டரில் போடக்கூடாது, ஏஎம் ராஜேஸ்வரி, காசி, எஸ்ஆர் பங்கஜம் இதில் ரிலீஸ் பண்ணக்கூடாது. உதயத்தில் போட்டால் கமலா, அந்த சுற்றுல இருக்க இங்கிலீஷ் பண்ணக்கூடாது. மாதிரி அங்கே அபிராமியில் போட்டால் ஆல்புட் போடக்கூடாது, தேவியில் போட்டால் இங்கே சத்தியம் போடக்கூடாது. ஒரு கட்டுப்பாடு ஒரு ஒழுங்கு இருந்துச்சு. இப்போ பெரிய படங்கள் சென்னையில் எத்தனை தேட்டர் இருக்கோ அத்தனை தேட்டரும் அவங்க படம் தான். அதனால் அது இனிமேல் 50 நாள் 100 நாள் ஓடுறதுலாம் வாய்ப்பே இல்லை. அதனால தான் உங்களுக்கு 3 நாள் 1 வாரம் கலெக்ஷன் முடிஞ்சு அடுத்து 2வது வாரம் பார்த்தா தேட்டரில் ஆள் இல்லை. இதில் ஒன்று என்ன, இந்த விமர்சனம் பற்றி சொன்னாங்க. ஒரு காலத்தில் அப்போ தான் ஒரு இயக்குனர் படம் ரிலீஸ் ஆனாலோ, ஒரு தயாரிப்பாளர் படம் ரிலீஸ் ஆனால், அது முக்கியமாக இயக்குனர் தமிழ் ரிலீஸ் ஆகும்போது படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சில வாரப்பத்தியில் வர விமர்சனத்தை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. இந்த வாரம் வரலைன்னா அடுத்த வாரம் வரும்ட்டு அடுத்த வாரம் அந்த புக்குக்காக காத்திருப்பாங்க.
அடுத்த வாரம் இல்லைன்னா 3 வாரம் வந்து இந்த புக்குக்கு வாங்கி பார்ப்பாங்க. இந்த வாரம் படத்துக்கு விமர்சனம் வந்திருக்கான்ட்டு. 3 வாரம் இல்லைன்னா அந்த பத்திரிக்கைக்கே இவங்க தொடர்பு கொண்டுருவாங்க, என்ன சார் படத்தோட விமர்சனம் போடலன்ட்டு. அப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் விமர்சனத்துக்காக காத்திருந்தாங்க. ஒரு பத்திரிக்கையில் போடலாம் ஏங்குனாங்க. இன்னைக்கு சில விமர்சனங்களை கேட்கும்போது நம்புறது ஏன் அவங்களே விமர்சனம் பண்ணுறாங்கன்றது. சார் ஒரு சில ஆட்கள் வன்மத்தை கக்குறவங்க, வன்மத்தை வியாபாரமாக்குறவங்க ஒரு சிலர், அவங்களும் இப்போ விமர்சனம் பண்ணும்போது இந்தெல்லாம் என்ற நம்ம படத்தை விமர்சனம் பண்ணுறாங்கிற கவலை இன்னைக்கு இருக்கு. விமர்சனத்தில் சில படத்தை போச்சுப்புறாங்க. அந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியாக வன்மத்தை கக்குறால விமர்சனத்தை இன்னைக்கு ஆடியன்ஸ் மனநிலையை நம்புது. இன்னைக்கு நல்லபடியாக விமர்சனம் பண்ணால் அவங்களுக்கு ஒரு இதாக தெரியல. திட்டணும், ஹீரோ திட்டணும், டேரக்டர் திட்டணும், இவன் மடையன் இவன் அவன் திட்டினா அது சந்தோஷமா இருக்கு. சில மக்களுக்கு அந்த மாதிரி ஆயிட்டாங்க. இதெல்லாம் சொல்கிறேன், இதெல்லாம் சினிமா கிடைச்சி இன்னைக்கு ஒரு வீழ்ச்சிக்கு காரணம். இன்னொன்று, இந்த நேரத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் இன்னைக்கு சின்ன படம் நல்லா ஓடணும்னு நினைக்கிறவங்க, சின்ன படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, சின்ன படத்துக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அனைவரும் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கு நம்ம வந்து நன்றியை தெரிவிக்கணும், ஒரு பாராட்டு தெரிவிக்கணும். ஏன்னா இன்னைக்கு அவர் உச்சத்தை அடைஞ்சு அவர் பார்க்காத வெற்றி இல்லை, அவர் பார்க்காத புகழ் இல்லை. ஆனால் இன்னைக்கு ஏதாவது ஒரு படம், சிறிய படங்கள் நல்ல படமாக இருந்தால் அந்த யூனிட்டை வீட்டுக்கு வரவழைச்சு வாழ்த்துறாரு சார். யார் சார் வாழ்த்துறாங்க? இன்னைக்கு ஏதோ சிறிய படம் நல்லா இருக்கு அப்படின்னா அடுத்த நாளே அந்த யூனிட்டை போயிடுறாங்க. அழகா அவங்களுக்கு பேசி வாழ்த்தி ஒரு ஸ்டில்லுக்கு போஸ்ட் கொடுத்து, ரஜினி சார் இந்த படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாருங்கிறதுக்காக அந்த படத்தை படம் பார்க்குறாங்க. அப்போ ஒரு சிறிய பட வெற்றிக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் உதவி பண்ணுறாரு. ஏன்னா அவர் தான் சினிமா நல்லா இருக்குன்னு நினைக்கிறவர். எனக்கு தெரிஞ்சு பாட்ஷாவோ படையப்பான்னு தெரியல, வெற்றி விழா அவர் படத்தை வெற்றி விழாவில் இயக்குனர் சேர்னு அழைக்கிறாரு. பொற்காலம் படம் படத்தை பாராட்டி அவருடைய வெற்றி விழாவில் அவருக்கு செயின் போறாரு. எந்த ஹீரோவுக்கு இந்த மனசு வரும்? அவங்க வெற்றி விழாவில் அவங்கள பற்றி பேசணும், அவங்கள பற்றி பொழுது பேசணும், அந்த படத்தை பற்றி பேசணும். ஆனால் ரஜினி சாரோட ஒரு நல்ல உள்ளம் இன்ன வரைக்கும் எத்தனை படங்கள் அவர் இயக்குனரையும் தயாரிப்பாளரையும் அழைச்சி வாழ்த்துட்டாரு. நான் சொல்கிறேன், இதே மாதிரி உச்சத்தில் இருக்க பெரிய பெரிய ஹீரோக்கள் நீங்கள் எல்லா படத்தையும் பாராட்ட வேணாம். நீங்கள் படம் பாருங்கள், உங்களுக்கு உடம்பு பிடிச்சிருந்தா, சின்ன படங்கள் ஏதாவது பிடிச்சிருந்தா, நல்லா இருந்தா, நீங்கள் சினிமாவுக்கு நல்ல நினச்சி அந்த யூனிட்டை கூப்பிட்டு வாழ்த்துங்க. இல்லையா இந்த படம் பார்த்து நல்லா இருக்குன்னு ஒரு ட்விட்டர் போடுங்க. இது நீ சினிமாவுக்கு செய்கிற மிகப்பெரிய சேவை. நம்ம சம்பாதிச்சிட்டோம், நம்ம கோடிக்கணக்கு சம்பாதிச்சிட்டோம். அதுக்காக நீங்கள் எல்லா படத்தையும் பாராட்ட வேணாம், உங்களுக்கு பிடிச்சதா பாராட்டுங்க. இன்னைக்கு அது தேவை சார். இன்னைக்கு சிறிய படங்களுக்கு இந்த மாதிரி இப்போ வளர்ந்தவங்க, சிம்மாசனம் உட்கார்ந்துருக்கவங்க, நம்ம ஒரு காலத்தில் இந்த மாதிரி சின்ன படத்தை நடிச்சு தான் பெரிய ஆள் ஆயிருக்கோம். இது மிகப்பெரிய இன்னைக்கு இருக்க காலகட்டத்துக்கு சிறிய நல்ல படங்களுக்கு பெரிய ஹீரோக்கள் அவங்க வாழ்த்தினாலே அது மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரும். அதை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். மற்றபடி இந்த இரவின் விழிகள் வாழ்த்து வந்த அனைவருக்குமே நன்றி. சிஸ்டர் மனோஜ் சார், ஆமாம் அவங்க ஆமாம் திருப்பாச்சியில் கிளைமேக்ஸு நான் ஒரு ஃபுல் செட்டப், பெரிய க்ரௌடு, வில்லன் பக்கத்தில் ஒரு காமெடி பண்ணணும், ஏற்கனவே ஒரு நடிகர் வச்சா சரியாக திருப்தி இல்லை. அவர் அது வரைக்கும் அவர் நடிக்க கூப்பிடலண்ணா. படம் முடிஞ்சு லாஸ்ட் கிளைமேக்ஸ் எடுத்துக்கிருக்கேன், என்னடா அப்படின்ட்டு எனக்கு திருப்தி இல்லை. அப்புறம் இது கரெக்டாக அப்புறம் டக்குன்னு பொறுத்திடுச்சு எனக்கு. சிசர் மோகன் கரெக்டாக இருப்பார் அப்படின்ட்டு உடனே மேனேஜர் சொல்லி, சார் அவரை கூட்டுவாங்க சார்ன்ட்டு. காலை ஷூட்டிங்காக 10-11 மணிக்கு இவருக்கு ஃபோன் பண்ணி அப்புறம் வந்து தான் அந்த கிளைமேக்ஸு டைலாக், உங்கள் டைலாக் தான் இப்போ பயங்கர கிளாப்ஸ் நடந்துச்சு. ஆமாம் அங்கேயே பாருங்கள், தளபதி ஈக்குவல் பண்ணியிருக்காரு அவர்.
ஒரு நன்றி. இந்த படம் இரவின் விழிகள் மிகப்பெரிய வெற்றி அடைந்து இந்த இயக்குனர், தயாரிப்பாளர், நடித்த நடிகர்கள், டெக்னீஷியன் அனைவரும் பேரு புகழும் உடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.